அல்லது இந்த நாளிலும் கூட திரும்பவுமாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு புது பாடத்திலே வந்திருக்கிறோம். அந்த புது பாடமானது அது தலைப்பை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு இலகுவான தலைப்பு தான். ஆனால் அதன் கூடாக நாங்கள் முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஒரு பொதுவான ஒரு தலைப்பு. இன்றைக்கு அந்த அந்த தலைப்பினூடாக நாங்கள் சில முக்கியமான தேவனை குறித்து அவருடைய காரியம் எங்களை குறித்ததான காரியத்தை குறித்து நாங்கள் அதிகமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். ரைட், ஓகே. ரைட், இன்றைய நாளிலே இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் என்ன தலைப்பு? என்ன அர்ப்பணிப்பு பாஸ்டர். அர்ப்பணிப்பு. ஆங்கிலத்திலே கமிட்மெண்ட் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே அதற்கான அர்த்தம். ரைட், இந்த அர்ப்பணிப்பை குறித்து நாங்கள் முக்கியமான சில காரியங்கள் பார்க்க போகிறோம். இதுல முக்கியமான ரெண்டு பேருடைய அர்ப்பணிப்பை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். விசேஷமாக தேவனுடைய அர்ப்பணிப்பு, அதே போல மனிதனுக்கு இருக்க வேண்டிய அர்ப்பணிப்பு குறித்து இன்றைக்கு நாங்கள் அதிகமாக பார்க்க போகிறோம். இதில் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ரைட், சரி. இந்த அர்ப்பணிப்பு என்பதன் அர்த்தம் என்னவென்றால், அர்ப்பணிப்பு என்று சொல்லும் பொழுது அர்ப்பணிப்புக்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்தால், அர்ப்பணிப்பு என்பது சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் முன்கூட்டியே எடுக்கிறதான சில முடிவுகள் அல்லது தீர்மானங்கள் என்பதுதான் அர்ப்பணிப்பு. திரும்பவும் சொல்றேன், அர்ப்பணிப்பு என்பது சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் முன்கூட்டியே எடுக்கப்படுகிற சில முடிவுகள் அல்லது தீர்மானங்கள். இப்ப உதாரணமாக நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். இப்ப உதாரணமாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ரீதியில நாங்கள் இப்படியாக சில தீர்மானங்களை எடுப்போம், சில முடிவுகளை எடுப்போம். அதாவது எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் எந்த கிரயத்தை செலுத்த வேண்டியிருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்காக வாழுவேன். அதாவது முன்கூட்டியே நாங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட கிரயம் செலுத்த வேண்டியிருந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழுவேன் என்பது ஒரு விதமான ஒரு தீர்மானம் அல்லது ஒரு முடிவு. அல்லது 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 அடுத்த காரியமானது சிலர் சொல்லுவோம், சில காரியங்களை வார்த்தைகளை வாசிக்கும் போது பின்பற்றுவது கடினமா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவேன். அதாவது சில வார்த்தைகளை வாசிக்கும் போது அது லேசான காரியம் கிடையாது, ஆனா அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்றது இன்னொரு விதமான அர்ப்பணிப்பு. அது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் இப்படியாக அர்ப்பணிப்பார்கள். அதாவது எந்த சூழ்நிலையும் மாறினாலும் நான் தேவன் என்னை அழைத்த அழைப்பை நான் நிறைவேற்றுவேன் இப்படியாக சொல்லி அந்த விதமாகவும் தீர்மானம் எடுப்பார்கள். அதாவது எந்த சூழ்நிலையும் ஏற்கனவே, அதாவது முன்கூட்டியே ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எடுக்கிறதான சில முடிவுகள் அல்லது தீர்மானங்கள் தான் இந்த அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பை பொறுத்தவரையிலே அர்ப்பணிப்புக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அர்ப்பணிப்பை பொறுத்தவரையிலே அர்ப்பணிப்பு சொல்ற அந்த வார்த்தையோடு ஒத்த பதங்களில் சொல்லும் போனால் நாங்கள் சில வேலை அப்ளிகேஷன், அதாவது கடமை, அது சில பொறுப்புகள் என்று சொல்லலாம், அது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு அர்த்தம் தான் ஒப்பு கொடுத்தல். அர்ப்பணிப்பு என்பதற்கான இன்னொரு அர்த்தம் ஒப்பு கொடுத்தல், அல்லது சொல்றது போல அது பொறுப்பு அல்லது எங்களுடைய கடமை, செய்ய வேண்டிய காரியம். அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் கிரயம் செலுத்துதல். அல்லது இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் அர்ப்பணிப்பிற்கான தன்னைத்தானே வெறுத்தல் அல்லது தியாகம் செய்தல், சாக்ரிஃபைஸ், அதுவும் ஒரு விதமான அர்ப்பணிப்பு. அப்ப இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு பலவிதமான அர்த்தங்களை நாங்கள் கொடுக்கலாம். அங்கு ஒன்று கடமை அல்லது பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, அல்லது ஒப்பு கொடுத்தல், டெடிகேஷன், அல்லது கிரயம் செலுத்துதல், அல்லது தன்னைத்தானே வெறுத்தல் அல்லது தியாகம் செய்தல் என்பது அர்த்தங்களை, பலவிதமான அர்த்தங்களுக்கு இந்த கமிட்மெண்ட் அல்லது அர்ப்பணிப்புக்கு நாங்கள் சொல்ல முடியும். ரைட், அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற இந்த பாடத்தினுடைய தலைப்பு அர்ப்பணிப்பு. அப்ப இன்றைக்கு இந்த பாடத்தினுடைய முழுமையை நாங்கள் பார்க்க முன்பதாக, அதாவது கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய அர்ப்பணிப்பு, மிக முக்கியமான அர்ப்பணிப்பு என்னவென்பதை காண முன்பதாக இந்த பாடத்தை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பதாக தேவனுக்கு மனிதர்களை கொடுத்திருந்ததான அர்ப்பணிப்பு என்ன, அதாவது நாங்கள் மனிதனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான அர்ப்பணிப்பை குறித்து பார்க்க முன்பதாக தேவனுக்கு இருந்ததான அர்ப்பணிப்பு என்ன என்பதை குறித்து முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், எங்களுக்கு தெரியும் நம்முடைய தேவன் மனிதனை உண்டாக்கினார், படைத்தார் அல்லது சிருஷ்டித்தார். அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். அப்ப தேவன் ஒரு மனிதனை உருவாக்கும் பொழுது அந்த மனிதனை அவர் என்ன செய்கிறார், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு உருவாக்குறார். இந்த வசனம் மிக முக்கியமானது. நான் எப்போதுமே இந்த வசனத்தை அதிகமாக என்னுடைய ஊழியங்களை பயன்படுத்துவேன். அதாவது
தேவன் மனிதனை படைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கார். ஒரு நோக்கம், பர்பஸ் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பர்பஸ் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இது மிக முக்கியமானது. இதை நீங்க உங்களுடைய லைஃப்ல இது நீங்க ரொம்ப முக்கியமானது. தேவன் உலகத்துல எதை படைத்திருந்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லது தேவன் மனிதனை படைப்பதற்கும் மனிதனை அவர் தான் படைத்தார், சிருஷ்டித்தார். அப்ப மனிதனுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. சரியா? பாருங்க, வேதத்துல இந்த வசனம் மிக முக்கியமானது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 19:21. யாராவது வாசிங்க, உதவி செய்யுங்கள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஆமென். இப்ப மனிதனுடைய பொறுத்தவரையிலே மனிதனுக்கு பலவிதமான எண்ணங்கள், அதாவது ஆங்கிலத்திலே அதை நீங்க பார்க்கும்போது பிளான்ஸ் சொல்லுவார்கள். அதாவது திட்டங்கள் என்று சொல்ற, எண்ணங்கள் சொல்றோம், திட்டங்கள். அப்ப பலவிதமான திட்டங்கள், எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த எல்லா திட்டங்கள் என்னதான் எண்ணங்கள் இருந்தாலும் கூட யாருடைய யோசனை நிறைவேற்றப்படும் என்றால் கர்த்தருடைய யோசனை. பாருங்க, ஆங்கிலத்திலே கர்த்தருடைய யோசனை சொல்ற வசனத்துக்கு மூல மொழியின் அர்த்தத்தின் படியும் ஆங்கிலத்திலே சரியான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. லார்ட்ஸ் பர்பஸ் தட் ப்ரிவேல்ஸ். அதாவது நிறைய அநேக திட்டங்கள், அநேக எண்ணங்கள், அநேக விதமான பிளான்ஸ் எங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில நிலை நிற்க போகிற முக்கியமான காரியமே அவருடைய யோசனை. ஆங்கிலத்தில் சொல்ல அவருடைய பர்பஸ், தமிழில் சொல்லும் போது அவருடைய நோக்கம். எல்லாம் திரும்ப சொல்லுங்க, நோக்கம். இந்த நோக்கம் என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரசங்கியார் சொல்லுவாரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணம் அல்ல மிகவும் பயங்கரமானது, மரணம் அல்ல பயங்கரமானது. அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன சொல்லுவார் என்று சொன்னார், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் பயங்கரமானது நோக்கத்தை அறியாமல் இருப்பது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இது மிக முக்கியமானது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மரணம் அல்ல பெரிதான சோகமான காரியம், அது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் சோகமான காரியம் என்னவென்றால் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. அதாவது மரணத்தை பார்க்கலும் பயங்கரமானது எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. அப்ப அதற்கு காரணம் என்னென்றால் நாங்கள் எப்பொழுதுமே தேவன் எங்களுக்காய் வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் பிரதான காரியம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள முற்படும் பொழுது, நோக்கத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, நாங்கள் எந்த சூழ்நிலை மாறினாலும் பயந்து போவது கிடையாது. ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய நோக்கம் தெரியும். சரியா? இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய நோக்கம் தெரியும். என்ன நோக்கம்? அவருடைய நோக்கம், அவருடைய வாழ்க்கை பூமியிலே அவர் வந்த போது அவருடைய நோக்கம் என்ன? பாவங்களுடைய மன்னிப்புக்காக அவர் மனிதனுக்காக மறிக்க வேண்டியிருந்தது. ரைட்? ஓகே, சிலுவையில் மறிக்க. அப்ப அவர் நோக்கம் அவருக்கு தெளிவா தெரிந்தபடியினாலே இந்த முதல் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு அறிமுக பகுதியில் ஒரு காரியம் சொல்லியிருந்தேன். அவருக்கு அவருடைய நோக்கம் தெரிந்தபடியினால்தான் அவர் கடலை போகும்போது அவர் சீசர்கள் எல்லாரும் பயந்தார்கள். சூறாவளி, ஒரு புயல் காற்று வந்த கடல் கொந்தளித்த போது. ஆனால் அவர் பயந்து போகவில்லை. ஏன் பயந்து போகவில்லை? சில நேரம் நாங்க யோசிக்கலாம் அவர் கடவுள்னால பயந்து போகல. ஆனா உண்மையாகவே அவருக்கு அதை பத்தி கலக்கம் கொள்ளவில்லை. நல்லா தூங்குறார், ரெஸ்ட் எடுக்கிறாரு. என்ன காரணம்? நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, இப்பயும் சொல்லிட்டேன். என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். என்ன காரணம்? இயேசு அந்த படகிலே அவர் நிம்மதியா தூங்குறார். என்ன காரணம்? என்ன காரணம்? அவருக்கு தெரியும் சிலுவைக்கு தான் போவருக்கு. அவருக்கு தெரியும் சிலுவைக்கு போய் தான் அவருடைய மரணம் இருக்கிறது. மாறாக அதுக்கு முன்பதாய் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு மரணம் வராதுன்னு தெரியும். ஏன்னா அவருக்கு நோக்கம் தெரியும். அப்ப அவருக்கு தெரியும், நான் கலிலேயா கடலிலே மறிப்பது இல்லை, நான் எங்கே மறிக்க போகிறேன்? கல்வாரி மலையிலே, கொல்கத்தா மலையிலே. ஆகவே அந்த கொல்கத்தா மலைக்கு மட்டும் போக வேண்டிய அந்த பயணத்துக்கு முன்பதாய் வருகிற எல்லா விதமான சவால்களும்
போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிரந்தரமானதா தற்காலிகமானதா? தற்காலிகமானது. ஆமேன். மிக முக்கியமானது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. அதாவது தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை, தேவன் எல்லாவற்றையும் படைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு படைக்கிறார். அதிலும் அவர் மனிதனை படைக்கும் பொழுது விசேஷமான ஒரு நோக்கத்தோடு படைக்கிறார். அப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கை குறித்தும் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்ப எங்களுக்கு அநேக திட்டங்கள், எண்ணங்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் அவருடைய நோக்கங்கள் மாத்திரமே நிறைவேற்றப்படும். The Lord's purpose that prevails. அதாவது அதுதான் நிலை நிற்க போகிறது. ரைட்? அப்ப இது மிக முக்கியமான. ஆகவே தான் வேதத்துல நீங்கள் சில வசனங்களை பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 சரியா? இந்த வசனங்கள் வசனத்தை வாசிக்கும் முன்பதாக சில வசனங்களை வாசிக்கும் பொழுது தமிழ் மொழியிலே நோக்கம் என்று நேரடியாக வராமல் இருக்கலாம். ஆனால் மூல மொழியிலே அர்த்தத்தின்படி அல்லது சில ஆங்கில மொழிகளில் நாங்கள் பார்க்கும் பொழுது அது தெளிவாக சொல்லப்படுகிற காரியம் நோக்கங்கள் குறித்து சொல்லப்படாது. அதாவது தேவன் உங்களை என்னை படைத்திருப்பதற்கு அவருடைய நோக்கத்தின்படி செயல்படுவதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். சரி, இப்ப வாசிங்க 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியையும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பிலே அழைத்தார். ஆமென். வசனம் சொல்லுது, அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல், அதாவது நம்முடைய கிரியையின்படி அல்ல, தம்முடைய தீர்மானத்தின்படி. பாருங்க, இதுல மிக முக்கியமானது அவர் அந்த வசனம் தீர்மானம் சொல்றது அவருடைய தீர்மானம். ஆங்கிலத்தை பார்க்குமா ஓன் பர்பஸ், அதாவது அவருடைய பர்பஸின் அடிப்படையிலே, அதாவது அவருக்கு எங்களை குறித்தும் உங்களை குறித்தும் நம்ம எல்லாரை குறித்தும் ஒரு பர்பஸ் இருக்கு. அதாவது ஒரு நோக்கம், ஒரு நோக்கம் உண்டு. அதாவது திட்டத்தை பார்க்கிலும் எது பெருசு? நோக்கம் பெருசு. பிளான்ஸை பார்க்கலும் பர்பஸ் பெருசு. அப்ப தேவன் எங்களுக்கு அநேக பிளான்ஸ் இருக்கலாம், ஆனா அதை பார்க்கலும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்ப வசனம் சொல்லுது, அவர் எப்படியாக எங்களை தெரிவு செய்திருக்கிறார், எங்களை அழைத்திருக்கிறார். வசனத்தின்படி தம்முடைய தீர்மானத்தின் அவருடைய நோக்கத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம என்ன செய்யலாம், ரட்சித்து இருக்கிறார். அவர் பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். அப்ப எங்களுக்கு புரிகிறது இந்த காரியமானது அவர் எங்களை அவருடைய நோக்கத்தின்படி அழைத்திருக்கிறார். அப்ப தேவனுக்கு எங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, அந்த தெளிவாக தெரிகிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது தேவன் அவர் நோக்கத்தோடு தான் எங்களை உருவாக்கி இருக்க, எங்களை படைத்திருக்கிறார். அப்ப அவர் எங்களுடைய சிருஷ்டி கர்த்தர், தேவன் எங்களுடைய சிருஷ்டி கர்த்தர். இப்ப சிருஷ்டிகர் என்று சொல்லும் பொழுது அவர் அவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். சரியா? இப்ப நான் இந்த இடத்துல உற்பத்தியாளர் என்று வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். சாதாரண மேனுபேக்சரர் சொல்ற வசனத்தை நான் பயன்படுத்தி உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளும்படிக்கு. இப்ப தேவன் ஒரு சிருஷ்டிகர். இப்ப தேவனை பொறுத்தவரையிலே நான் உற்பத்தியாளர்னு சொல்லும் பொழுது, மேனுபேக்சர் உற்பத்தி சொல்லும் பொழுது ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை கொண்டுதான் உற்பத்தி செய்ய முடியும். சரியா? அப்ப தேவன், நான் அதற்கான காரணத்தை நாங்கள் உங்களுக்கு போக புரியும். நான் ஏன் அதை தேவன் உற்பத்தியாளர் என்று அந்த வசனத்தை நான் பயன்படுத்தியிருக்கின்றது குறித்து நான் சொல்ல போகிறேன். ரைட்? இப்ப இந்த வசனத்தின் படி பார்க்கும் பொழுது தேவன் அவர் சிருஷ்டிகர், அவர் ஒரு உற்பத்தியாளர், அவர் உங்களையும் என்னையும் உற்பத்தி செய்திருக்கிறார். இப்ப வேதத்திலே ஆகவே தான் அவர் உற்பத்தியாளர் படி அல்லது ஒரு சிருஷ்டிகரான படியினால்தான் அவருடைய விசேஷித்த சிருஷ்டிப்பு அல்லது சாதாரணமா ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியை ஒரு குறிப்பிட்ட ஒரு உற்பத்தி நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு மேனுபேக்சர் கம்பெனியை எடுத்துக்கொண்டால், அதுக்காக மேனுபேக்சர் வசனத்தை நான் பாவிக்கிறேன். ஒரு மேனுபேக்சர் கம்பெனியை எடுத்துக்கொண்டால், அதாவது எந்த விதமான உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் செய்கிற மிக முக்கியமான அவருடைய முக்கியமான பொருளுக்கு சொல்லுவார்கள் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. இப்ப லியோனார்டோ டாவின்சி சொல்ற அந்த உங்களுக்கு தெரியும், லியோனார்டோ டாவின்சி சொல்ற ஒரு விசேஷமான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாரு. அவருடைய மாஸ்டர் பீஸ் ஆர்டிஸ்ட் எது யாருக்கு சொல்ல முடியும்? மோனாலிசா. மோனாலிசா. வெரி குட். சோ வெரி குட். அப்ப அதே மாதிரி எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தை உருவாக்குறவர் அவங்களுக்கு ஒரு விசேஷித்த
ஒரு ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரு 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 விசேஷித்த ஒரு செய்கை, ஒரு ஒரு உருவாக்குதலை அவர்கள் செய்வார்கள். அப்ப தேவனை பொறுத்த வரையிலே தேவன் உற்பத்தி அநேக காரியங்களை சிருஷ்டித்தார். அதிலும் அவருடைய மாஸ்டர் பீஸ் என்னவென்று சொன்னால், அவருடைய மாஸ்டர் பீஸ் வேறு யாரும் கிடையாது, மனிதன். சரியா? ஆகவேதான் வேத வசனம் இப்படி சொல்கிறது. பாருங்கள், இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது வேதத்திலே எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணி இருக்கிறார். வசனம் சொல்கிறது, தெளிவாக சொல்கிறது, நாம் நற்கிரிகளினாலே அல்ல, நற்கிரிகளை செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். We are God's masterpiece. அப்ப எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த இடத்துல போட்டு இல்லைன்னா ரைட். அப்ப வசனம் சொல்லுது, நாங்கள் அவருடைய மாஸ்டர் பீஸ், அதாவது அவர் படைத்த எல்லா சிருஷ்டிப்புகளிலும் மிக மிக முக்கியமான காரியம் மாஸ்டர் பீஸ், அவருடைய செய்கையாக இருக்கிறோம். அப்ப இப்ப இது மிக முக்கியமானது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இந்த வசனத்தை தெளிவா பாருங்க. நாங்கள் நற்கிரிகளினாலே அவருக்குள் உருவாக்கப்படல, நாங்கள் எங்களுடைய நற்கிரி, ஆனால் நாங்கள் உருவாக்கப்பட்டதே ஆமா கிருபையினால்தான். நாங்கள் அவருக்கு அவர் தெரிந்து எங்களை இயேசு கிறிஸ்துக்குள் தெரிவு செய்திருக்கு. ஆனால் அதற்கான காரணம் இப்ப நீங்கள் எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசித்தா 10ஆம் வசனம் வருகிறது. 8ஆம் வசனம் சொல்கிறது, நாங்கள் எங்களுடைய கிரியையினால் ரட்சிக்கப்படுவது கிடையாது, அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்படுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 10ஆம் வசனம் வரும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு சொன்னா, ஆமா நாங்க எங்க கிருபையினால் ரட்சிக்கப்பட்டாலும் அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் அவருடைய விசேஷித்த செய்கையா இருக்கிறோம், மாஸ்டர் பீஸா இருக்கிறோம் என்று சொன்னா நல்ல கிரியைகளை செய்வதற்காக கிறிஸ்துவுக்கு. ஆகவே அவர் என்ன செய்கிறார், அதை ஏற்கனவே எல்லா காலங்களுக்கு முன்பதாக அதை தீர்மானித்திருக்கிறார். அவருடைய நோக்கம் ஏற்கனவே நடந்து முடிந்தாவிட்டது. அப்ப தேவனை பொறுத்தவரையில தேவனுடைய விசேஷமான ஒரு சிருஷ்டிப்பு, ரைட்? அப்ப நீங்களும் நீங்களும் அவருடைய விசேஷத்தை செய்கையா இருக்க மாஸ்டர் பீஸா இருக்கிறோம். இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் அந்த மேனுஃபேக்சரர் அல்லது உற்பத்தியாளர் சொல்ற வசனத்துக்கு நான் கனெக்ட் பண்ண, அதாவது தேவன் ஒரு உற்பத்தியாளர் என்று சொன்னால், தேவன் ஒரு சிருஷ்டிகர், அதாவது தேவனுடைய சிருஷ்டிப்பின் மாஸ்டர் பீஸ் நானும் நீங்களும். தேவன் உற்பத்தியாளர், அவருடைய உற்பத்தியிலே வந்த மாஸ்டர் பீஸ் நாங்க தான். சரியா? அப்ப நான் கேட்கிற கேள்வி, இப்ப எந்த ஒரு உற்பத்தியாளனும் எந்த ஒரு உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனமா இருந்தாலும், இப்ப நான் கேட்கிற கேள்வி நல்லா நீங்க பதில் சொல்லணும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சாம்சங் கம்பெனி எடுப்போம். சரியா? சாம்சங் என்கிற உற்பத்தியாளரை எடுப்போம். நான் அந்த உற்பத்தியாளர் சொல்ற வசனத்தை பாவிக்க தொடங்குறதுக்கு காரணம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக, ரைட்? இப்ப எந்த ஒரு உற்பத்தியாளர் எடுத்தோம் சொன்னா, தங்களுடைய உற்பத்தி பொருள், அவர் உருவாக்கின உற்பத்தி பொருள் மார்க்கெட்ல அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த உற்பத்தி பொருள், ஒரு டிவியா இருக்கலாம். இப்ப சாம்சங்கை பொறுத்தவரை டிவி, போன்ஸ் இருக்குது, சாம்சங் வித்தியாசமான மெஷினரிஸ் இருக்குது, அப்ப எக்யூப்மெண்ட்ஸ். அப்ப அந்த மாதிரி இருந்தாலும் இந்த எல்லா பொருளுக்கும் அவர்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சரியா? அப்ப அதே நேரத்துல இந்த எல்லா பொருளுக்குள்ளாகவும் அவர்களுடைய விசேஷமான அவர்களுடைய, இப்ப உதாரணத்துக்கு போன் எடுத்தீங்க சொன்னா, அந்த போன்ல அந்த போனுக்கு ஒரு இடத்துல அவருடைய இந்த பிராண்ட் நேம் அல்லது சாம்சங் சொல்ற அந்த மார்க் எப்போதுமே இருக்கும். அப்ப அதே நேரத்துல அந்த 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 உற்பத்தியாளர் என்ன செய்வாரு சொன்னா, எப்போதுமே உற்பத்தி செய்கிற அந்த தன்னுடைய பொருள் இந்த அவர் போடுற மார்க்கெட்ல தோல்வி அடைவதை அல்லது பின்னடைவதை அல்லது அது இல்லாமல் போவதை எந்த உற்பத்தியாளனும் விரும்புவாங்களா இல்லையா? விரும்ப மாட்டாங்க யாருமே. மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? விரும்ப மாட்டாங்க பாஸ். எந்த உற்பத்தியாளரும். சரியா?
இப்ப நாங்க வீட்டுல சில நேரம் சில பொருட்களை உற்பத்தி செய்யலாம் சிலருடைய வீடுகள்ல. அப்ப எந்த ஒரு பொருளும் நாங்க மார்க்கெட்டுக்கு போகும் பொழுது அது தோல்வி அடையவோ அல்லது அது பின்வடையவோ அது 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 வளர்ச்சி அடையாமல் இருப்பதுக்கோ எந்த விதமான உற்பத்தியாளரும் விருப்பப்படுவது கிடையாது. நல்ல உதாரணத்தை இந்த சாம்சங். அப்ப ஒரு உதாரணம், நிறைய கம்பெனி டொயோட்டா இருக்குது, நிறைய சாம்சங், சோனி, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அப்ப நான் ஒரு கேட்கிற கேள்வி, இப்ப எந்த உற்பத்தியாளரும் விரும்ப மாட்டாங்க தோல்வி அடைகிறதுக்கு அல்லது பின்னடைகிறதுக்கு அல்லது அது வந்து இல்லாமல் போறதுக்கு. அதற்கு அப்ப 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 அந்த அந்த காரியம் என்ன செய்யப்பட வேண்டும் என்று அவங்க விரும்புவாங்க? அந்த பொருள், உற்பத்தி பொருள் என்ன எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நல்ல தரமானதா தரமா குவாலிட்டியா இருக்கணும். சரி, மார்க்கெட்ல என்ன நடக்கணும்? அது மார்க்கெட்டிங் விற்பனை வரணும். ஓகே, விற்பனை தான் செய்யறேன். அது அப்புறம் வித்துட்டா அதோட முடிஞ்சா விளம்பரம் அல்லது அது வெற்றியோட விருப்பப்படுவாங்களா? நல்ல மார்க்கெட்ல ஃபேமஸ் ஆகணும் விருப்பப்படுவாங்களா? அது அப்படியே வளர்ச்சி அடையணும் விருப்பப்படுவாங்களா? என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக அது 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 நல்ல மார்க்கெட்ல நல்ல இடத்துக்கு வரணும், நல்ல பேரோடு இருக்கணும்னு சொல்லி எப்போதுமே அந்த உற்பத்தியாளர் விருப்பப்படுவாங்க. அந்த மார்க்கெட்ல அந்த குறிப்பிட்ட பொருள் நல்ல திறமையாக வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதனுடைய முழு பொறுப்பும் யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? உற்பத்தியாளருக்கு இருக்கு. வெரி குட். அதாவது எப்போது எந்த ஒரு மேனுஃபேக்சரர், எந்த ஒரு உற்பத்தியாளர் நீங்க எடுத்தீங்க சொன்னா அந்த உற்பத்தியாளர் எப்போதுமே தான் உற்பத்தி செய்கிற எல்லா பொருட்களும் அது தோல்வி அடையக்கூடாது அல்லது பின்னடையக்கூடாது அல்லது அது இல்லாமல் போகக்கூடாது, அது உடைந்து போகக்கூடாது, அது சிதைந்து போகக்கூடாது. அதற்கு ஒரு விசேஷமான காரணம் உண்டு. ஏனென்று சொன்னால் அந்த எல்லா உற்பத்தியாளரும் தன்னுடைய உற்பத்தி பொருள் ஏன் அப்படி விற்கப்படக்கூடாது அல்லது ஏன் அப்படியாக தோல்வி அடையக்கூடாது நினைக்கிறதுக்கான பிரதான காரணம் என்னன்னு சொன்னா அந்த எல்லா உற்பத்தி பொருளுக்குள்ளாகவும் அவருடைய ஒரு விசேஷித்தமான ஒரு குறியீடு போட்டிருப்பாங்க. என்னது குறியீட்டுக்கு பேர் சொல்லுவாங்க? பிராண்ட் நேம். குறியீட்டு பெயர், ஒரு பிராண்ட் இருக்கும். எந்த நீங்க பொருள் எடுத்தாலும், நீங்க வாகனம் எடுக்கலாம், எலக்ட்ரானிக்கா இருக்கலாம், வேற எந்த காரியம் எடுத்தாலும், இப்ப சாப்பாடு எடுத்தாலும் நீங்க பெட்டிக்குள்ள போட்டிருப்பாங்களே பர்கர், மெக்டானல்ட்ஸ். அப்ப எந்த ஒரு குறிப்பிட்ட உற்பத்தியாளரும் தன்னுடைய குறியீடு அல்லது தன்னுடைய பிராண்ட் நேம் அதுல இருக்கிறபடினாலே அவர் என்ன செய்வார்? எப்போதுமே அந்த அந்த குறிப்பிட்ட அந்த பொருள் மார்க்கெட்ல நல்லபடியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக முழு அர்ப்பணிப்போடு அவர்கள் செயல்படுவார்கள். அவர்கள் எப்போதுமே அது தோல்வியடைய பண்ண விட மாட்டார்கள். அப்ப அதை வெற்றி அடைய பண்ணுவது யாருடைய பொறுப்பு? நம்ம வந்து சொன்னது போல யாருடைய பொறுப்பு? உற்பத்தியாளருடைய பொறுப்பு. ஆமே. அதற்கு காரணம் என்னது? ஏன் வெற்றி பட வைக்க போறாங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த வெற்றி அடைய மார்க்கெட்ல அவருடைய பொருள் வெற்றி அடைய பண்ணுவதற்கான காரணம் என்ன? எப்போதுமே அவருடைய பிராண்ட் நேம் அதுல இருக்கிறபடியா எப்போதுமே அதை குறித்து கவனமா இருப்பாங்க. ஆகவே எப்போதுமே சொல்லுவாங்க இது அவங்களுடைய பொருள் கவனமா இருக்கணும் சொல்லி எண்ணத்தோட என்ன செய்வாங்க? அந்த பொருளை குறித்து அக்கறையோடு விளம்பரம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த பொருள் மார்க்கெட்ல அந்த பொருள் தோல்வி அடைஞ்சுன்னு சொன்னா யாருக்கு கிட்ட பேர் வரும்? சாம்சங் பவுண்ட் பிரச்சனை வருது, பிரச்சனை யாருக்கு? உற்பத்தியாளர். வெரி குட். அப்ப கம்பெனியோட பேர் கெட்டு போயிடும். டொயோட்டா கம்பெனியா இருக்கலாம், எந்த பொருளா இருக்கும், சாப்பாடு கம்பெனி, எது எடுத்தாலும். அப்ப இது மிக முக்கியமான பாயிண்ட். அதாவது எந்த உற்பத்தியாளரும் தன்னுடைய பொருள் தோல்வி அடைவதை அல்லது அது பின்னடைவதை யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா எப்போதுமே அவர்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க இந்த பொருள் வெற்றி அடைய வேண்டும். அப்ப அதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய பிராண்ட் நேம் அந்த பொருளை இருக்கிறபடியினாலே. உங்களுக்கு தெரியுமா, தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது அவருடைய பிராண்ட் நேம், அவருடைய பிராண்ட், அவருடைய இமேஜ், வசனம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய எப்படி படைத்தார் மனிதனை? தன்னுடைய இமேஜ், அவருடைய இமேஜ், அவருடைய பிராண்ட் நேம்,
அவருடைய இமேஜ் எங்களுக்குள்ளா இருக்கிறது. அவருடைய நாமம் எங்களுக்கு மேல் தரிக்கப்பட்டிருக்கு. ஆகவேத்தான் விதத்துல இந்த வசனம் இருக்குது பாருங்க. 2 நாளாகமம் நாங்க சின்னத்துல அந்த பாஸ்டிங் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? 2 நாளாகமம் 7:14 என்ன சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். என் நாமம் அதுக்கு மேல தேவையில்ல, நான் நேரம் போது அதுக்கு நான் சொல்ல வரேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அதாவது அவருடைய ஜனங்கள் மேலாக என்ன தரிக்கப்பட்டு இருக்கிறது? அவருடைய நாமம், அவருடைய பிராண்ட் நேம். வேதத்திலே நீங்கள் பல இடங்களில் இந்த வசனங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கலாம். அதாவது அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட மனிதர்கள் என்று சொல்லப்படுகிற அநேக வசனங்கள் உண்டு. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அப்ப தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது அவருடைய பிராண்ட் நேம் அவருக்குள்ளா இருக்குது. அந்த பிராண்ட் நேம், அதாவது அவருடைய சாயல் அவருக்குள்ளா இருக்கிறது. அப்ப இந்த பிராண்ட் நேம் நிமித்தமாக என்ன செய்கிறார்? அவர் அவர் அந்த பிராண்ட் நேமை அவர் குறித்து அதிகமாக அக்கறை இருக்கிறார். இப்ப நீங்க பார்க்கும் பொழுது, வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது, அவர் எப்பொழுதும் அவருடைய வசனங்களை பார்க்கும் பொழுது, நீங்க இந்த வசனங்களை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அவர் அடிக்கடி சொல்றார், என் ஜனங்கள் என் நாமத்தின் நிமித்தமாக. நீங்கள் வசனங்கள் பார்த்திருக்கீங்க, பைபிள்ல இருக்குது. அடிக்கடி சொல்லுவார், என் நாமத்தின் நிமித்தமாக. நீங்க வசனம் பார்த்திருக்கீங்களா பைபிள்ல? அப்படி வசனம் இருக்கா? என் நாமத்தின் நிமித்தமாக, என்னுடைய பேரின் நிமித்தமாக இதை செய்கிறேன்னு சொல்லுவாரு. பைபிள்ல இருக்கு. அப்படி கேட்டிருக்கீங்களா? பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சரி, வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். வாசிங்க. யாராவது வாசிங்க பாப்போம் சீக்கிரமா. எசேக்கியேல் 20:44. ஓஹோ, சத்தம் வாசிங்க யாராவது. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யார் வாசிக்க போறீங்க? இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரிகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபையை செய்யும் போது நான் என்று. என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு? அதாவது கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய நாமத்தின் நிமித்தம். அவர் எப்போதுமே கடவுள் தன்னுடைய பேரை போதும். நான் என்ன சொல்றேன் சொன்னா, தேவன் எப்போது என்ன செய்கிறார்? தன்னுடைய பேரை குறித்து கவனமா இருக்கிறார். அவருடைய நாமம், அப்ப அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று வரும்போது அதை குறித்து அவர் அக்கறை. என்ன சொன்னா, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் ஒருவேளை பிரச்சனை வீழ்ச்சி அடைந்தால், அல்லது தோல்வி அடைந்தால், அல்லது பின்வாங்கி போனால், அவருடைய அந்த காரியத்துக்கான அந்த 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 தோல்வி அடைஞ்சு சொன்னா யாரு அதிகமா வெட்கப்படுவது? அந்த பேரை உடையவர். அதாவது அந்த நாமம் தரிக்கப்பட்டது யாருடைய பிராண்ட் நேம் இருக்குதோ, எந்த கம்பெனியுடைய பிராண்ட், அந்த கம்பெனி எப்போதுமே வெட்கப்படும். சரியா? அப்ப இதே விதமாய்த்தான் என்ன செய்கிறார் தேவன்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள், பிராண்ட் நேம் இருக்கிற அவருடைய ஜனங்கள் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார்? அவர் தன்னைத்தானே அந்த 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 குறிப்பிட்ட அந்த ஜனங்கள் தோல்வி அடையக்கூடாது, அல்லது அந்த ஜனங்கள் வெற்றி அடைய வேண்டும், அல்லது அவர்கள் முன்னோக்கி போக வேண்டும், அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துக்காக என்ன செய்கிறார்? தேவன் தன்னைத்தானே அர்ப்பணித்தார், தன்னைத்தானே தியாகம் செய்தார், தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார், சிலுவையிலே தன்னைத்தானே கிரயமாக செலுத்தினார். அப்ப தேவன் எப்போதுமே தன்னுடைய பேரின் நிமித்தமாக, அவருடைய நாமத்தின் நிமித்தமாக, நாங்கள் வேதத்துல இன்னும் பல இடங்கள் இருக்குது, அவர் தன்னுடைய பெயர் கெட்டு போகணும்னு சொன்னா அவர் கவனமா இருப்பார். அப்ப அவர் என்ன செய்வார்? தன்னுடைய நாமத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு கிருபையா இருக்கார், தன்னுடைய நாமத்தின் அவர் எங்களுக்காக காரியங்களை செய்கிறார். அப்ப அவர் எப்போதுமே அவருடைய நாமம் இதாக்க கூடாது. அவருடைய நாமம் ஒருவேளை அவருடைய ஜனங்களுக்கு ஏதாவது சொன்னா அவருடைய நாமம் வீணாக்கப்படும் என்ற நிமித்தமாக அவர் எப்பொழுதுமே அதை குறித்து கர்சனையா இருக்கிறார்.
அவருடைய நாமத்தின் நிமித்தம். நீங்க வேதத்தை பார்க்க முடியும். சங்கீதம் 23:3 சொல்கிறது. என்ன சொல்கிறது? சங்கீதம் 23:3 என்ன சொல்கிறது? அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை எந்த பாதை நடத்துகிறார்? நீதியின் பாதை. நீதியின் பாதை. அவர் எப்போதுமே அவருடைய நாமத்தின் நிமித்தமாக எங்களை நடத்துகிறார், எங்களை செயல்படுத்துறார், எங்களை முன்னிக்கொண்டு. அப்ப அவர் எப்பொழுதுமே அவருடைய நாமத்தை குறித்து கவனமா இருப்பார். ஆகவே அவர் என்ன செய்கிறார்? தன்னையே அர்ப்பணித்துட்டார், தன்னையே சிலுவையில கிரயமாக செலுத்திட்டார். அப்ப அவர் அப்படி செய்த நிமித்தமாக அவர் எப்போதுமே நாங்கள் தோல்வி அடைவதை விரும்புவாரா இல்லையா? ஒரு கேள்வியா தான் எனக்கு. விரும்ப மாட்டார். நிச்சயமா விரும்ப மாட்டார். நிச்சயமா விரும்ப மாட்டார். நிச்சயமா விரும்ப. ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 138:8 இந்த தமிழ்ல வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுல கொஞ்சம் மொழிபெயர்ப்பு புரிய கஷ்டம். தமிழ் வாசிங்க 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரிகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென், ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உண்மையிலே மூல மொழியில அதோட அர்த்தம் அப்படி இல்ல இருக்குது. அது சொல்றது, the Lord will fulfill his purpose for me. அதாவது தேவன் எனக்காக அவருடைய நோக்கத்தை செய்து முடிப்பார். அதான் அந்த உண்மையான மூலமொழியின் அர்த்தமா இருக்கிறது. அதாவது ஆங்கிலத்திலே அது பார்க்கும் பொழுது அது தெளிவு. அதாவது தேவன் தன்னுடைய நோக்கத்தை அவர் என்ன செய்வார்? தன்னுடைய நோக்கத்தை எங்களுக்காக அவர் செய்து முடிப்பார். அதற்கு காரணம் அவருடைய கிருபை அவ்வளவு பெருசா இருக்குது. அந்த வசனம் போது பாருங்க, உமது கரத்தின் கிரியை நெகிழ விடாதிருப்பீராக. அதாவது என்ன இந்த சங்கீத எழுத என்ன சொல்றாரு சொன்னா, ஆண்டவரே ஆங்கிலத்தில் சொல்லப்பட do not forsake the work of your hand. அப்ப இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, இதுல இன்னொரு இங்கிலீஷ் ஆங்கிலம் abandon வரும். abandon சொல்ற வார்த்தை இப்ப சாதாரணமா நீங்க இந்த நேரத்துல 2020 வேர்ல்ட் கப் போய் கொண்டிருக்கு. நேற்று மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மழை வந்துச்சு. இப்ப மழை வந்த உடனே சாதாரண மேட்ச விளையாட முடியாத என்ன சொல்லுவாங்க? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேட்ச் கைவிடப்பட்டுட்டு. இல்லாட்டி அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க? ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க? மேட்ச் ஹேஸ் பீன் abandoned. அதாவது அந்த போட்டி கைவிடப்பட்டுட்டு. அப்ப இந்த வசனம் இடைநிறுத்த கைவிடப்பட்டுட்டு சரியா? அதை அப்படியே கைவிடப்பட்டுட்டு. அப்ப இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அது இன்னொரு இடத்துல do not forsake, அதாவது அவர் அதை மறக்க மாட்டாரு, அதான் அர்த்தம். அல்லது அது இன்னொரு இடத்துல do not abandon, அதாவது அர்த்தம் என்ன சொன்னா, அதாவது கடவுள் அவர் கிருபை இருக்கிறபடி, பெரிய கிருபை இருக்கிறபடியினாலே, அவருடைய அன்பு இருக்கிறபடியினாலே அவர் எங்களுடைய வாழ்க்கையை நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும் மட்டும் அவர் அவருடைய கரத்தின் கிரியையை நெகிழ விடமாட்டார். அதாவது அவர் எப்படியாவது எங்களுடைய வாழ்க்கையை குறித்த நோக்கத்தை நிறைவேற்றும் மட்டும் அவர் எங்களோடு எப்படியாவது இருப்பார். ஆமென், ஆமென். இதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். அதாவது கர்த்தர் எனக்காக அவருடைய நோக்கத்தை செய்து முடிக்கும் மட்டும் அவருடைய கையின் கிரியை நெகிழ விடாதிருப்பார். அதாவது அவர் விட்டு போக மாட்டார் என்னைய. அதாவது முழுமையாக இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் மட்டும், அவருடைய நோக்கம் நிறைவேற்றும் மட்டும் அவருடைய கையை என்னை விட்டு விலக்க மாட்டார். ஆமென், ஆமென், ஆமென். அப்ப அதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். சரியா? தமிழ் மொழியில வாசிக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்குது. ஆனா மூல மொழி அல்லது ஆங்கில மொழி அர்த்தத்தின் படி எங்களுக்கு தெளிவா இருக்குது. அதாவது தேவன் உங்களுக்கான நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு காரணம் அவருக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அதுக்கு காரணம் அவர் உங்களுடைய மேனுபேக்சரர். அவருக்கு விருப்பம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக செயல்பட வேண்டும். அவர் உற்பத்தி செய்த அந்த பொருள் இந்த உலகத்துல வாழ்கிறோம். நாங்கள் தோல்வி அடைந்தால் அவருக்கு தான் வைக்கும். ஏன்னா அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். ஆகவே அவர் எப்போது என்ன செய்வார்? நாங்கள் வெற்றி அடைய பண்ணுவது அவருடைய நோக்கம். ஆகவேதான் அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய நோக்கம் நிறைவேறும் மட்டும் அவர் என்ன செய்ய மாட்டார்? எங்களை விட்டு விலகி போக மாட்டார். அதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். அப்ப தேவனுடைய நோக்கம், அவருடைய நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அவர் நோக்கம் நிறைவேற்றும் மட்டும் உங்களையும் என்னை விட்டு விலகி போக மாட்டார். ஆமென். அப்ப
ஆகவே தான் வேதத்திலே இந்த வசனத்தை நான் போடல, ஆனா உங்களுக்கு சொல்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஒரு வசனம், பொருத்தனை வசனம் இருக்குது. என்ன வசனம் சொல்லுங்க பாப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவரிடத்தில் அன்பு சகலமும் நன்மைக்கு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. அப்படின்னா அர்த்தம் என்ன? அவருடைய தீர்மானம் என்னது? நோக்கத்தின்படி. வெரி குட். பாருங்க, அப்ப தமிழ் மொழியில அது புரிய போடப்படும். அப்ப அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது நடக்கும்னா அது என்ன செய்வாரு? அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். அதாவது ஒருவேளை உங்களுக்கு நடக்கிற காரியங்கள் நெகட்டிவா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், சவாலா இருக்கலாம், ஆனா அது எல்லாவற்றையும் என்ன செய்வார்? ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி உங்களுடைய நோக்கத்துக்கு கொண்டு வருவார். அதான் அந்த வசனத்தின் அர்த்தம். அதாவது அவருடைய அழைப்பின், அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர், அவருடைய நோக்கத்தின் அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு நடக்கிற எல்லா நெகட்டிவா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன செய்வார்? ஆண்டவர் அதை அவர் செய்து முடிப்பார். அவர் நன்மையாக மாற்றுவார். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை பார்க்கும் பொழுது அது ஒரு நெகட்டிவா இருக்குது, ஒரு தோல்வி, ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம் நம்புங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அவர் என்ன சொல்ற? எந்த தீமையா இருந்தாலும், சகலவற்றையும், எந்த தீமையா இருந்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்ற போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அதாங்க ஒரு இடத்துல யாரு யோசேப்பு சொல்லுவாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், சகோதரரை பார்த்து சொல்லுவாரு ஆதியாகம புத்தகத்துல, ஆனால் தேவனோ அதை எனக்கு நன்மையாக மாற்றினார். ஆமென். ஏன்னா தேவனுக்கு யோசேப்பு கொடுத்த ஒரு நோக்கம் இருந்தது. ஆமென். அதே விதமாக தேவனுக்கு உங்களை என்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு நடக்கிற சூழ்நிலையை பார்த்து கொண்டு நாங்கள் ஒருவேளை யோசிக்க கூடாது, ஐயோ இது 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 வந்து கடினமான ஒரு சூழ்நிலை சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கூடாது. ஆனா வசனம் சொல்றது, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி, நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறபடினாலே நடக்கிற எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? அதை, அந்த சூழ்நிலை எதிர்மாறாய் இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், அந்த சூழ்நிலையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக, அவருடைய நோக்கத்துக்கு செயல்படுவதற்கு ஏதுவாக உங்களை கொண்டு போக போகிறார். ஆமென். ஆமென். அப்ப ஆகவே தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. தேவனுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆகவே அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் மட்டும் இந்த வசனத்தின்படி அவர் தன்னுடைய கரத்தின் கிரியை நெகிழ விடாதிருப்பார். அதாவது அவருடைய கரத்தின் கிரியையை அவர் இல்லாமல் செய்ய மாட்டார். உங்களுடைய நோக்கம் நிறைவேறும் மட்டும். அதான் வசனம் சொல்லுது, 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். ஆகவே தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்க. நீங்கள் தோல்வி அடைவது அவருடைய விருப்பம் கிடையாது, நீங்கள் வீழ்ச்சி அடைவது அவருடைய விருப்பம் கிடையாது, நீங்கள் பின்வாங்கி போவதுடைய விருப்பம் கிடையாது. நீங்கள் நன்மையாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய நாமம் மகிமைப்பட போகுது. ஆமென். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை அவரை பார்வையை பொறுத்தவரையிலே, உற்பத்தியாளராகிய சிருஷ்டிகராகிய அவரை பொறுத்தவரையிலே மிக 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 முக்கியமானது. ஆமென். அப்ப இப்ப ஆகவே அவர் என்ன செய்கிறார்? உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைப்பதற்காக, நீங்கள் நல்லபடியாய் செயல்படுவதற்காக அவர் என்ன செய்கிறார்? அவர் மட்டுமில்லை, எந்த உற்பத்தியாளரும் தங்களுடைய பொருளை குறித்து நோக்கம் இருக்கிற எந்த உற்பத்தியாளர் என்ன செய்வார்கள்? அந்த பொருள் நல்லா சிறப்பாக செயல்படுத்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட காரியம் பொருளோடு கொடுப்பாங்க. என்ன காரியம்? யாருக்கு சொல்ல முடியும்? என்னது? மேனுவல் புக். வெரி இம்பார்ட்டன்ட். மேனுவல் புக், கேட்டலாக்னு சொல்லுவாங்க. வேற மேனுவல் புக். இந்த மேனுவல் புக்னா அர்த்தம் என்னன்னு சொன்னா, மேனுவல் புக் சொன்னா அதாவது மேனுஃபேக்சர் ஐடியா. அதுதான் மேனுவல் என்ற அர்த்தம் வந்து, மெனு என்பது உற்பத்தி, மேனுஃபேக்சரர். மேனுவல் என்ற அர்த்தம் மேனுஃபேக்சரர்ஸ் ஐடியா, அதாவது உற்பத்தியாளருடைய ஐடியா, திட்டம், நோக்கம். அதுதான் அந்த புத்தகம். அதாவது உற்பத்தியாளர் என்ன செய்வாரு? அவருடைய அந்த உற்பத்தி பொருளை கொடுத்தாலும் எல்லாவற்றையும் அந்த மேனுவல் புக்ல எழுதுவார். இப்ப நீங்க எந்த கம்பெனி எடுத்தா, சாம்சங்கா இருக்கலாம், அல்லது எந்த விதமான கம்பெனி, ஒரு வாகனமா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், எல்லாவற்றையும் நீங்க பார்க்கும் பொழுது, இப்ப உதாரணத்துக்கு ஒரு வாகனத்தை எடுத்துக்கொள்ளும் போது நீங்க பார்க்கலாம், இப்போ ஒரு வாகனத்தை கொடுக்கும் பொழுது அது மோட்டார் பைக்கா இருக்கலாம், அல்லது ஏதாவது வாகனம், பெரிய வாகனமா இருக்கலாம், அல்ல டிவிஎஸ்ஆ இருக்கலாம்,
அதுல கொடுத்திருப்பாங்க இல்லையா, ஒரு மேனுவல் புக்ல போட்டிருப்பாங்க, இப்படித்தான் அந்த வாகனத்தை ஓட்டணும், இப்படித்தான் நீங்க வாகனத்தை பயன்படுத்தணும், இந்த காலத்துல நீங்க என்ன செய்யணும், ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருவாங்க. என்ன சொல்லுவாங்க, வாரண்டி கார்டு கொடுத்து சொல்லுவாங்க, இந்த வாரண்டி செயல்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யணும், இந்த மேனுவல் புக்ல இருக்கிறபடி நீங்க என்ன செய்யணும், பாவிக்கணும். அதாவது இந்த குறிப்பிட்ட காலத்துல நீங்க என்ன செய்யணும், சர்வீஸ் பண்ணணும், இந்த குறிப்பிட்ட காலத்துல நீங்க என்ன செய்யணும், எண்ணெய என்ன மாத்தணும், ஆயில் சேஞ்ச் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். சரியா, நல்லா ரைட். ஓகே, அதே போல அதை போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல இந்த வாகனத்துக்கு இது இந்த மாதிரி பெட்ரோல் தான் போடணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க, பெட்ரோல் வாகனம் சொல்லி போட. பெட்ரோல் வாகனத்துல போயிட்டு நாங்க மண்ணெண்ணெயை போட்டு ஓட்டுனா என்ன நடக்கும்? நான் சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அப்ப ஒரு குறிப்பிட்ட மேனுவல் புக்ல என்ன சொல்லுவாங்க சொன்னா, முழுமையான அந்த குறிப்பிட்ட அந்த மேனுஃபேக்சருடைய ஐடியாவும் சொல்லுவாங்க இந்த பொருளை குறித்து. அதாவது ஒரு சில இடங்கள்ல சொல்லுவாங்க, இந்த காரியத்தை நீங்க செய்யலாம், இந்த காரியத்தை செய்யலாம் சொல்லி, ஒரு இடத்துல சொல்லுவாங்க இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது சொல்லி டு நாட் சொல்லி அந்த வாசகங்களை போட்டு கொண்டு பாருவார்கள். அப்ப எங்களுக்கு புரிகிறது, அந்த 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 குறிப்பிட்ட அந்த 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 உற்பத்தியாளர் எப்போது என்ன செய்வார், அந்த பொருளை சரியான விதத்திலே மார்க்கெட்ல சந்தையிலே அது செயல்பட நல்ல வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவர் போட்டிருப்பாரு, இந்த முறையின்படி நீங்கள் செயல்படும் பொழுது இந்த அவர்கள் ஒரு 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 கேரண்டி கொடுப்பாங்க. அதாவது அந்த கேரண்டி, அதாவது ஒரு கேரண்டி, அதாவது அந்த வாரண்டி மூலமாக ஒரு கேரண்டி கொடுப்பாங்க. சரியா, வாரண்டி மூலமாக ஒரு கேரண்டி கொடுப்பாங்க. வாரண்டி புக்ல என்ன சொல்லுவாங்க, ரைட், இதெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சு சொன்னா உங்களுக்கு ஒரு வாரண்டி பீரியட் ஒன்று இருக்குது, இதுக்குள்ள நீங்க இப்படி செஞ்சு சொன்னா உங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுப்பாங்க, இந்த வாகனம் தொடர்ந்தும் நன்மையாக வித்துல விட போகிறது. ஆமீன். அப்ப அதுக்கு காரணம் அந்த உற்பத்தியாளருக்கு தெரியுது, இப்படி எல்லாம் நடந்தோம்னு சொன்னா அது வாகனம் அந்த குறிப்பிட்ட நோக்கம் நிறைவேற்றப்படும் மட்டும் சிறப்பாக ஓடும் என்று அந்த உற்பத்தியாளருக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப அந்த மேனுவல் புக்கும் படி நாங்க நடக்காது நடக்கும், உடைஞ்சு போயிரும் பாஸ், உடைஞ்சு போயிரும். அல்லது அந்த மேனுவல் புக் படி நாங்கள் செயல்படாது சொன்னா அந்த மேனுவல் புக்குடைய முழுமையான நோக்கத்தை செயல்படுத்த முடியுமா? முடியாம போயிரும் பாஸ், முடியாம போயிரும். அதான் முக்கியமானது, முடியாம. அதாவது அந்த அந்த மேனுவல் புக் படி நாங்கள் சரியாக வாலாட்டி, இப்ப மேனுவல் அந்த மேனுஃபேக்சருடைய ஐடியா, அதாவது அந்த உற்பத்தியாளருடைய ஐடியாவை நாங்க அந்த புத்தகத்தின் படி பார்த்து நாங்க வாழாமல் நாங்க நினைச்சபடி செய்வோம். அப்ப அநேகமான நேரத்துல நாங்க என்ன செய்வோம், இப்ப எல்லா சாமான் வாங்கும் பொழுதும் அங்க ஒரு மேனுவல் புக் கொடுப்பாங்களா இல்லையா? நான் சும்மா கேட்கிறேன். ஒரு போன், ஆனா எத்தனை பேர் அதை எடுத்து வாசி இருக்கிறோம்? எடுத்தோடனே அங்க ஒரு புக் இருக்கும், அதை பார்க்கவே மாட்டோம். சரியா, அந்த புக்க பார்க்காம என்ன செய்வோம், அந்த புக் அப்படியே போட்டுட்டு நினைச்சதெல்லாம் செய்வோம். உண்மையை சொன்னா அந்த மேனுவல் புக்ல எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆனா அதெல்லாம் நாங்க கவனமே எடுக்க மாட்டோம். அதுல முழுமையை நாங்க பாதிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? முழுமை. இப்ப சில நேரத்துல போன பொறுத்தவரை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரியா, இப்ப நாங்க உதாரணம் டிவி எடுங்களேன், டிவியை பொறுத்தவரை இல்ல, டிவி நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் என்னது டிவியை பொறுத்தவரை சொல்லுங்க. சாதாரணமா டிவி ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்க ஆப்ஷன், உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் சொல்லுங்க. சேனல் மாத்துறது, மாத்துறது, அப்புறம் சவுண்ட் கூட்டுறது, குறைக்கிறது. ஆனா நான் சொல்ல எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச 4 ஆப்ஷன், 10 5 ஆப்ஷன். அந்த காரணம் என்ன சொன்னா, அதனுடைய முழுமையான நோக்கத்தை நாங்கள் பயன்படுத்தணும் சொன்னா உண்மையாகவே அந்த மேனுவல் புக் நாங்க பார்க்கறோம். மேனுவல் புக்ல தான் முழுமையான காரியம் போட்டிருக்கு. அதை பார்க்காம நாங்க நினைச்சபடி எங்களை நினைச்சபடி நாங்க செஞ்சிட்டோம் சொன்னா அந்த நோக்கத்துக்கு போக முடியாது. அதுதான் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த நோக்கத்துக்கு போகாமல் நாங்கள் என்ன செய்வோம், அந்த குறிப்பிட்ட அந்த 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 ஃபங்க்ஷன் நாங்கள் மேல் ஃபங்க்ஷன், அதாவது அதை முழுமையான அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு செய்யாம நாங்கள் நினைச்சபடி செய்யறதுனால அதோட முழுமையான அந்த பெருமதி அல்லது நோக்கம் பாதியிலே நிறைவேற்றப்படாம போயிருக்கு. எந்த பொருளா இருக்கலாம். அப்ப நான் என்ன சொல்ல வர சொன்னா,
எப்போதுமே ஒரு பொருளை பாவிக்கும் போது, ஒரு பொருளை நன்மையாக வரணும்னு சொன்னா அந்த பொருளை குறித்ததான சரியான ஐடியா யார்கிட்ட இருக்கு? ஒரு பொருளை குறித்ததான ஒரு ஐடியா எடுப்பணும் வேணும்னு சொன்னா யார்கிட்ட போய் கேட்கலாம்? சரி, ஒரு பொருளை குறித்ததான சரியான ஒரு ஐடியா கேட்கணும் சொன்னா யார்கிட்ட போய் கேட்கணும்? உற்பத்தியாளர் கிட்ட. அதுவும் மிக முக்கியமானது. சரியா? இதுதான் பிரச்சனை. அதாவது உண்மையான உற்பத்தியாளர் இருப்பாங்க, அதே பொய்யான உற்பத்தியாளரும் இருப்பாங்க. இப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஒரிஜினல் டீலர், சும்மா ரோட்ல போற டீலர்ஸும் இருப்பாங்க. அப்ப மிக முக்கியமானது ஒரிஜினல் லீடருடைய ஐடியா எங்களுக்கு முக்கியம், அவருடைய ஐடியா முக்கியம். அப்ப அவருடைய ஐடியா புரிஞ்சு பார்த்தா அந்த பொருளுடைய முக்கியத்துவத்தை, அந்த பொருளுடைய முழுமையை நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென். அப்ப எங்க வாழ்க்கையை பொறுத்த வரையில இது மிக முக்கியமானது. எங்களுடைய லைஃபை பொறுத்த வரையிலும் தேவன் எங்களுடைய லைஃப் இந்த பூமியில் நன்மையாக சிறப்பாக செயல்பட வேண்டியது அவருடைய விருப்பம். ஏன்னா அவர் எங்களுடைய உற்பத்தியாளர். ஆகவே அவர் என்ன செய்கிறார்? எங்களுடைய லைஃபை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக அவர் ஒரு உற்பத்தி மேனுவல் புக்கை வைத்திருக்கு. அந்த புக் தான் என்னது? தேவனுடைய வேதாகமம் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே மேனுவல் புக். அப்ப மேனுவல் புக் அது வேதாகமம் யாருடைய ஐடியா, யாருடைய வார்த்தை? 2 தீமோத்தேயு 3:16 யாருடைய? அவருடைய, தேவனுடையது, அவருடைய மூச்சு, அவருடைய. அப்ப அவருடைய ஐடியா இருக்கிற இந்த புத்தகத்தை அதுல நம்மை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரதான மாஸ்டர் பீஸ் ஆகிய மனிதனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 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 வேதாகமத்துல தான் எங்களை குறித்ததான முழுமையான அந்த மனிதனை குறித்த காரியங்களை போட்டிருக்கிறது. அப்ப அதுதான் எங்களுடைய மேனுவல் புக். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், முன்னோக்கி போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பைபிளை ரீட் பண்ணணும் பாஸ். பைபிள் ரீட் பண்ணணும். சரி, அதாவது அந்த மேனுவல் புக் படி முன்னுக்கு கொண்டு போகணும். சரியா? மேனுவல் புக் படி எப்படி நாங்க ஆயில் மாத்தணுமோ, எப்படி நாங்க சர்வீஸ் பண்ணணுமோ, எப்படி எல்லாம் நாங்க செயல்படுறோமோ போட்டிருந்தோம். அதை படி போகும்போது நல்லபடியா வாகனம் குறிப்பிட்ட காலம் மட்டும், ஒரு 10 வருஷம் கேரண்டி கொடுத்தா 10 வருஷம் மட்டும் ஓடணும். ஒழுங்கா அந்த படி வாழ்ந்தா செஞ்சா. அதே விதமாய் தேவன் எங்களுடைய வாக்குறுத்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கான எல்லா வரைமுறைகளையும், எல்லா செயல்முறைகளையும் அவருடைய மேனுவல் புக்கமாகிய வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கார். அப்ப அந்த வேதாகமத்தின்படி நாங்கள் சரியாக செயல்பட தொடங்கினால், அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்கு வர தொடங்கினால், அந்த அர்ப்பணிப்பும் தியாகமும் எங்களுக்கு வர தொடங்கினால், எங்கள் வாழ்க்கையிலே வெற்றி என்கிற காரியம் நிச்சயமாயிருக்கிறது. அதாவது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அந்த 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 அடிப்படையிலே அவருடைய மைண்ட், வேதாகமம் யாருடைய மைண்ட்? மேனுவல் புக்னா யாருடைய மைண்ட்? உற்பத்தியாருடைய மைண்ட். அதாவது வேதாகமம் அவருடைய மைண்ட், அவருடைய ஐடியா முழுவதுமாய் அவர் மனிதனை குறித்து சொல்லப்பட்ட காரியம். ஆக வேதாகமத்தின் அடிப்படையில் தான் மனிதனை குறித்ததான எல்லா காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மேனுவல் புக் படி நாங்கள் செயல்படும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த மேனுவல் புக் படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் போது, அந்த தியாகம் அந்த காரியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப சில நேரத்துல நாங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி நாங்க படிக்கிறதுக்காக நாங்க நிறைய காரியங்களும் செய்யறோம். சரியா? அப்ப அதாவது அந்த பிள்ளைகளை நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த பிள்ளைகள் வெற்றி பெறுவதற்கான ஒரு காரியத்தை நாங்க செஞ்சு வைக்கிறோம். ஆனா அந்த பிள்ளை அந்த நல்ல ஸ்கூல்ல படிச்சாலும் அந்த பிள்ளை அர்ப்பணிக்காவிட்டால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த வெற்றியை அனுபவிக்க முடியுமா? முடியாது. நீங்க என்னத்தான் செஞ்சாலும், நானும் நீங்க செஞ்சாலும், அந்த பிள்ளைக்கு அர்ப்பணம் இல்லாவிட்டால்,
அப்ப தேவனும் அதே விதமா தான். தேவன் எல்லா நன்மை, எல்லா வெற்றிகளையும், எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடித்து, அவருடைய அர்ப்பணிப்பை செய்து முடித்து, அவர் அதற்கான வரையறைகளை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் சொல்லி எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டு அதை கொடுத்து அதன்படி வாழாவிட்டால் அந்த வெற்றியை அனுபவிக்காமல் இருப்பது அவருடைய பிரச்சனை கிடையாது. அது மனிதனுடைய அர்ப்பணிப்பற்ற தன்மை. பாருங்கள், வேதாகமத்தை பொறுத்தவரையிலே, வேதாகமத்திலே தேவன் எங்களை வாழ்க்கை விருத்தி அடைய வேண்டும், நன்மை பெற வேண்டும் என்று சொல்ல எதிர்பார்க்கிறார். அப்ப தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்ப்ப மிக முக்கியமான காரியம் என்ன? தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்கிற பிரதான காரியம் என்ன? அவர் எங்களுடைய எதிர்பார்ப்ப, அப்ப அவர் நாங்கள் நன்மையாய் பெறுவதற்காக, நாங்கள் நன்மையான ஆசீர்வாதங்களை முன்னோக்கி பெறுவதற்காக எல்லா சூழ்நிலையிலும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதற்காக அவர் அர்ப்பணித்திருக்கிறார், தியாகம் செலுத்தி இருக்கிறார். அதற்கான வரையறையை போட்டு அவருடைய மேனுவல் புக்கையும் கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் வாழ்ந்தா நீங்க இந்த நன்மையை பெறுவீங்க சொல்லி. அப்ப அதன் அடிப்படையில அர்ப்பணிப்பை நாங்கள் செயல்படுத்தாவிட்டால் அவர் எங்களுடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு அவர் காரணம் அல்ல. மாறாக அவருடைய அர்ப்பணிப்பு, அவர் எதிர்பார்க்க அர்ப்பணிப்பு, முதலாவது அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது. அவர் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது. என்ன சொன்னால், பாருங்க, வேதத்துல இந்த வசனத்தை வாசிப்போம். உபாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாருங்கள், பழைய ஏற்பாடு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பை 6:3 வாசிங்க பாப்போம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவிப்படுத்து அவைகளின்படி செய்ய. பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க 2 முக்கியமான பாயிண்ட் சொல்லுது. என்ன சொல்லுது? நீ நன்றாக இருப்பதற்கும். சரியா? பாருங்க, 2 முக்கியம். அடுத்த காரியம் என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பாப்போம். பாருங்க, அந்த அடுத்த வசனம், அடுத்த காரியம் 6:3 அடுத்த என்ன சொல்லுது? நீங்கள் நல்லா இருப்பதற்கும் நீங்கள் தேசத்திலே மிகவும் விருத்தி அடைவதற்கும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இது முக்கியமானது. இப்ப நீங்க நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் நாங்க நல்லா இருப்பது, நாங்க விருத்தி அடைய செய்வது, எங்களுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போவது. அப்ப அதை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு விதமான அர்ப்பணிப்பு தேவை. அதான் சொல்லப்படுறது. அதாவது எங்களுக்கு அர்ப்பணிப்பு. என்ன அர்ப்பணிப்பு? வசனத்தை இப்ப வாசிங்க. அவைகளுக்கு செவி கொடுத்து, சரி, நீங்க விருத்தி அடைவதற்கு என்ன வசனத்தை முழுசா வாசிங்க. அவைகளுக்கு செவி செய்ய சாவதானமா இரு. ரைட். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, ஆகவே நீ அவைகளின்படி செய்ய கவனமா இரு. சரியா? அதாவது அவர் கொடுக்கிற அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்க சொன்னா, 6ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்க வசனத்தை பார்க்கணும். தேவன் சொல்லப்பட்ட அந்த மேனுவல் புக் படி வாழ்வதற்கு, அவருடைய வசனத்தின் படி வாழ்வதற்கு நீ கவனமா இருக்குன்னு சொல்லப்படுறது. அப்ப அதுதான் முதலாவது அர்ப்பணிப்பு. அதாவது தேவனோட எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கை, அந்த அர்ப்பணிப்பு. இப்ப நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்ல விருப்பப்படுறாரு. காரணம் அவருடைய பேரு நிமித்தமாக நாங்க விருத்தி அடையணும். இப்ப நாங்க நல்லா இருந்தா, நாங்க விருத்தி அடைஞ்சா யாருக்கு சந்தோஷம்? யாருக்கு நல்ல பேர் வேணும்? தேவனுக்கு. ரைட்? அப்ப மோசே இது தெரிஞ்சு வச்சிருந்தா சொன்னார், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு ஏதாவது தீமை வந்து சொன்னா யாருடைய பேர் கெட்டு போவோம் ஆண்டவரே, அவர்களை நீங்க கொண்டு வந்து நீங்களே அழிச்ச மாதிரி போயிருமே சொல்லி மோசே சொல்றாரு. அப்ப மோசேக்கு தெரியும், ஆண்டவருக்கு பொறுப்பு எது? ஆண்டவர் எங்களை உயர்த்துவது, விருத்தி அடைய பண்ணது, எங்களை நல்லா இருக்க பண்ணது அவருடைய பொறுப்பு. ஏன்னா அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்குது எங்க மேல. ஆகவே அவர் என்ன சொல்றாரு, இப்ப அந்த நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீ அப்ப சும்மா அந்த காரியத்தை நீ பெற முடியாது. அதுக்கான மேனுவல் புக்கு கொடுத்திருக்காரு. அந்த சக்சஸ், அந்த வெற்றியை அனுபவிப்பதற்கான அந்த அர்ப்பணிப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக. பாருங்க, அந்த அர்ப்பணிப்புல முதலாவது காரியம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. 6, 4, 5 கேக்குது இல்ல?
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ம். இஸ்ரவேலே கேக்குதா பாசம்? சரி சரி இப்ப சொல்லுங்க. கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிட நீ உன் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு. பாருங்க, முதலாவது அர்ப்பணிப்பே இதுதான். சரியா? முதலாவது அர்ப்பணிப்பே இதுதான். அதாவது அவருடைய வார்த்தையின்படி வாழும். வார்த்தையின் அடிப்படை வருகிற போது வார்த்தையின் வருகிற அவருடைய வார்த்தையின்படி சொல்லுகிற அந்த மேனுவல் புக்ல இருக்கிற முதலாவது அர்ப்பணிப்பு கமிட்மெண்ட் என்னன்னு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இங்க வாழ்க்கையின் பிரதான காரணமே அவரை அன்பு கூற வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்க சொன்னா இயேசு கூடத்துல வந்து இயேசுவாமி சொல்றாரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரதான கற்பனை என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒருத்தர் வந்து நியாயாதிபதி கேட்கிறார். ஒரு நியாயாதிபதி வந்து அவன் கேட்கிறார் போது இயேசு என்ன சொல்றார்? பிரதான கற்பனை. நாங்க திருத்திக் கொள்வோம். மத்தேயு 22 அதிகாரம். சீக்கிரம் சத்தத்தை ஓப்பன் கதைங்க வீட்டுல. மத்தேயு 22 வாசிப்போம் சீக்கிரமா. 37 மத்தேயு 22 37 40. பாசதாஸ், நாளைக்கு உங்களோட சத்தம் குறைவா இருக்கு. வேற யாராவது கொடுப்போமா? உங்களோட சத்தம் ட்ராப் ஆகும். பாசதாஸ், உங்களோட சத்தம் கேட்க மாட்டேது. நாங்க யார் சரி வேற யாராவது கொடுப்போம் சத்தம் கேட்கிறவங்க. ஏன்னா உங்களோட கவரேஜ்க்கு போதாங்க. அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கு. போதும் பாருங்க. இப்ப ஒருத்தர் வந்து இயேசு சுவாமிகிட்ட கேட்கிறான். பாருங்க என்ன கேட்கிறான்னு சொன்னா, இந்த வசனத்தின்படி நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு இடத்துல வந்து கேட்கிற அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்துக்காக இயேசு கொடுக்கிற பதில் என்னன்னு சொன்னா, அவன் இயேசுவ சோதிக்கும் படிக்க கேட்கிறான். ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானதுன்னு கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாக. அவர் என்ன சொல்றாரு சொன்னா, அந்த முதலாவது நாங்க படிச்சோமே ஆதியாக புத்தகத்தை, அந்த உபாக புத்தகத்தை, அந்த வசனத்தை எடுத்து தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு சொன்னா, முதலாவது கமிட்மெண்ட், ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, தேவனை அன்பு செய்ய வேண்டும். இதுதான் முதலாவது கற்பனை. சரியா? முதலாவது கற்பனை. பாருங்க சொல்லி இரண்டாவது கற்பனையை சொல்றாரு. என்ன? 39ஆம் வசனம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அடுத்த வசனத்தை வாசிங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். வசனம் சொல்லுது பாருங்க. அவர் சொல்றாரு, இப்ப உன்னிடத்திலேயே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயே அன்பு கூறுவாக. அதாவது இந்த ரெண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? இயேசுவானவர் முதலாவது அர்ப்பணிப்பு, நீங்க செய்ய வேண்டிய அர்ப்பணிப்பு யாரு? யார நேசிக்கணும்? தேவனை நேசிக்கணும். அதை போல அடுத்த கற்பனை, இரண்டாவது கற்பனை என்னது? யாரை நேசிக்கணும்? இவனை நேசிக்கிறது போல மனிதனை, மற்றவர்கள், பிறனை நேசி. அதாவது வசனம் சொல்லுது பாருங்க. அதாவது எங்களுடைய அர்ப்பணிப்புல முதலாவது அர்ப்பணிப்பு யாரோடு அன்பு செய்ய வேண்டும்? தேவனோடு. ஆகவே தான் 10 கற்பனையை எடுத்தீங்க சொன்னா எத்தனை 10 கற்பனையில எத்தனை கற்பனை இருக்கு? 4 எப்படி 10 கற்பனை? 10 கற்பனையில எத்தனை கற்பனை இருக்கு? 2 கற்பனை. 2 கட்டளை. 10. சரி, 10 அந்த 10 இதுகளையும் முக்கியமான 2 பிரிவா இருக்குது இல்லையா? 10 கட்டளை. அப்ப அதுல வந்து 2 முக்கியமான காரியம். அது முதல் 4ம் யாரை நேசிக்கிறது சொல்லப்படும்? தேவனோடு இருக்க உறவை. அடுத்த 5-10 வரையான காரியங்கள் மனிதனோடு இருக்கிறதான உறவை சொல்லப்படுது. அப்ப இப்ப எங்களுக்கு புரிகிறது, முதலாவது அர்ப்பணிப்பு என்ன? அர்ப்பணிப்பு யாரோடு இருக்க வேண்டிய அர்ப்பணிப்பு? தேவனோடு இருக்க வேண்டியது.
அந்த 10 கற்பனையில இருக்கிற முதலாவது 10 கட்டளையில இருக்கிற முதலாவது காரியம் என்னது? அவரை அன்றி உனக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டும். ரைட். அதாவது விக்கிரத்தையாவது சொரூபத்தையாக உண்டாயிருக்க நமஸ்கரிக்க கூடாது. அப்ப வசனத்தின் படி பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரதான நோக்கமே அவரும் யாரு யாரு மனிதனை உண்டாக்குனதுக்கான நோக்கம் என்ன? அடிக்கடி சொல்லுவேன், தேவனும் மனிதனும் நல்ல உறவுல இருப்பதற்காக அவர்களை உருவாக்கி நாங்கள் வசனத்தை பார்க்கிறோம் இல்லையா? அவர் படைத்து எங்கே வைத்திருந்தார்? ஆதியாகமம் 2:8 படி ஏதேன் என்கிற தேவனுடைய பிரசன்னம் இருந்த இடத்திலே வைத்திருந்தார். அதாவது தேவனுடைய நோக்கம் முதலாவது அர்ப்பணிப்பு, வேற எந்த அர்ப்பணிப்பும் கிடையாது. அவரோடு இருக்கிற அர்ப்பணிப்பு, அவரோடு தனிப்பட்ட உறவை கட்டியெழுப்பதற்கான அர்ப்பணிப்பு, இதுதான் முக்கியமான அர்ப்பணிப்பு. அப்ப தேவன் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அப்ப அந்த அர்ப்பணிப்பை அவர் செய்து முடித்துட்டார். இப்ப நாங்க ஒரு கருத்துல அர்ப்பணிக்க வேண்டியிருக்கு, அந்த வெற்றியை அனுபவிப்பதற்கு, அந்த விருத்தி அடைவதற்கு, நன்மையை பெறுவதற்கு. அதனுடைய முதலாவது அர்ப்பணிப்பு தான், மற்ற எல்லா காரியமும் கிடையாது. முதலாவது அர்ப்பணிப்பு தான் அவரோடு நேரத்தை செயல்படுத்துவது. அவரோடு ஒரு அர்ப்பணிப்பை, அவரை அன்பு செய்யாவிட்டால் மற்ற எல்லாமே வீண். நாம என்ன செஞ்சாலும் வேலை கிடையாது. அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்ப தேவனுடைய வசனத்தின்படி நாங்கள் உருவாக்கப்பட்டதே அவருடைய பிரசன்னத்திலே இருப்பதற்காக. பாருங்க, 92ஆம் சங்கீதம், அந்த இடத்துல பிரசன்டேஷன் 92ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். 92ஆம் சங்கீதம் சீக்கிரமா வாசிங்க. 92ஆம் சங்கீதம் முக்கியமான காரியம். தேவன் என்னையும் உங்களையும் உருவாக்கி இருப்பதற்கான பிரதான காரியமே பாருங்க 13ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செலுத்தியிருப்பார்கள். ஆமென். மிக முக்கியம். நாங்கள் உண்மையாகவே நாட்டப்பட வேண்டிய பிரசன்னம் எங்கே? தேவனுடைய பிரகாரங்கள், ஆலயம். தேவனுடைய பிரகாரம் சொல்லும் போது அவருடைய பிரசன்னம், தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய பிரசன்னம், ஆலயம், அவருடைய பிரசன்னம், அவருடைய தேவனுடைய ஆலயம். வீட்டுல இருக்கும்போது தேவனுடைய ஆலயம் யாரு? நாங்கதான் அவருடைய ஆலயம். அப்ப அவருடைய பிரசனத்திலே நாட்டப்படுவதுதான் அவருடைய நோக்கம். அப்ப அவருடைய பிரசனத்திலே முதலாவது நாங்கள் நாட்டப்பட்டு இருக்கிற போதுதான், பாருங்க 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 12ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, வசனத்துல போட்டு பாருங்க. நீதிமான் வினையை போல் செழித்து லீபானில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆமென். இப்ப அது அடுத்த வசனம் இருக்கு பாருங்க. நீதிமான பத்தி சொல்லிட்டு இப்ப எப்படி எல்லாம் வளர்ச்சி அடைவான்னு போட்டு பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ரைட். 14ஆம் வசனம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பாஸ்டர் ஸ்மார்ட். அதாவது தேவனோடு முதலாவது அன்பு செய்வதற்கு தன்னை நாட்டுகிறவர்கள், ஆழமாக வேர்கொள்வதற்கு இடம் கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்க போறார்கள்? அவர்கள் அந்த வசனம் லெபனானில் உள்ள கேதுருவை போல, பனையை போல செழித்து வளரப் போகிறார்கள். வசனம் சொல்றது பாருங்க. அவருடைய ஆலயத்திலே, அவருடைய பிரசனத்திலே அவரோடு ஒரு உறவை கொள்ளுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவர் முதிர் வயதிலும் கனி தரப்போர்கள், புஷ்டியும் பசுமையா இருக்க போறார்கள். அதாவது முதலாவது இந்த அர்ப்பணிப்பை செய்யும் பொழுது எங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மையா மாறப்போகுது, எல்லாம் புஷ்டியாக, எல்லாம் பசுமையா மாறப்போகுது. அப்ப என்ன பிரச்சனை சொன்னா, நாங்க தேவன் அர்ப்பணிச்சு அவருடைய கருத்து எங்களுக்கான வெற்றியையும் அந்த செழிப்பையும் ஆசையா தீர்மானித்து விட்டார். ஆனால் அந்த 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 காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வரையறை போட்டு, இது இப்படி செய்யும் பொழுது நீ இப்படியாக சேர முடியும் சொல்லி ஒரு மேனுவல் புக்கையும் கொடுத்து முடிச்சு விட்டார். அப்ப அந்த காரியத்தை நாங்கள் செழிப்பை, நன்மையை, விருத்தி அடைவதை பெற்றுக்கொள்வதற்கான எங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? உறவுல இருக்கணும், அவரை நேசிக்கணும். ஏன்னா அவரை நேசிக்காம மற்ற காரியங்களுக்கு நீங்க மனிதன் கொடுத்து கொண்டிருப்பீங்க சொன்னா
உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வெற்றி பெற விரும்புவது உண்மை. உங்க வாழ்க்கையை நீங்கள் முன்பதாய் போக வேண்டும் என்பது விரும்புறது உண்மை. ஆனாலும் அவர் அந்த மேனுவல் புக் படி நீங்க வாழாட்டி சொன்னா அந்த நன்மையை அவர் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய பிரதான இது அவருடைய பிரசனத்தினால் இருக்கிறவர் நாட்டப்படும் பொழுது, அவருடைய பிரசனத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் செழிப்படைய போகிறோம். அவருடைய அதுதான் முதலாவது கமிட்மெண்ட், அதுதான் முதலாவது அர்ப்பணிப்பு. எங்கள் லைஃப்ல ஊழியம் அல்ல முதலாவது அர்ப்பணிப்பு. மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்றது இல்ல அல்ல முதலாவது அர்ப்பணிப்பு. மற்றவங்களுக்கு சொல்றது கொடுக்கறது இல்ல முதலாவது அர்ப்பணிப்பு. அவருடைய பிரசனத்திலே அவரிடத்திலே வேறுண்ட பண்ணுவது, அவருடைய பிரசனத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் செழிப்படைய போதும். அப்பொழுது அவர்கள் அந்த 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 குறிப்பிட்ட செழிப்பை அவர்களை ஏற்றுக்கொள்ளப்ப. அதாவது நான் இந்த காரியத்தை நான் ஒரு பாடத்துல படிச்சிருக்கேன். அதாவது இந்த லெபனான்ல கேதுரு மரம் ரொம்ப முக்கியமானது. கேதுரு மரம் ஒரு 3 அடி வளர வேண்டும் என்றால், சரியா? அப்ப ஒரு கேதுரு மரம் 1 அடி வளர வேண்டும் என்றால், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கேதுரு மரம் லெபனான்ல உள்ள கேதுரு மரத்தை குறித்து ஒரு போதகர் சொல்லிக் கொடுத்தாரு. நான் படிக்கிற ஒரு போதகர், அவர் சொல்லிக் கொடுத்த காரியம் அந்த ரிசர்ச்ல பார்த்திருக்காங்க. ஒரு கேதுரு அந்த மரமானது 1 அடி மேல வர வேண்டும் என்றால் 3 அடி ஆழமாக வேரூன்றப்பட வேண்டும். எத்தனை அடி? 3 அடி. 1 அடி மேல வெளியே வரணும்னு சொன்னா அதோடைய ஆழம், வேரூன்றப்பட வேண்டிய பகுதி எவ்வளவு தூரம் போகணும்? 3 அடி ஆழமா போக வேண்டும். அப்ப பாருங்க, வசனத்திலே கேதுரு மரத்தை தான் உதாரணமா என்னது, பனையை போலவும் கேதுரு மரத்தை போலவும். அப்ப கேதுரு மரம் அவ்வளவு, அப்ப கேதுரு மரம் 10 அடி மேல வரணும்னு சொன்னா எத்தனை அடி ஆழமா போகணும்? அது எவ்வளவு ஆழமா போகணும்? 30 அடி. அப்ப கேதுரு மரம் எவ்வளவு மேல வருதோ அவ்வளவு அது என்ன செய்கிறது? பூமியிலே ஆழமாக வேரூன்றப்படுகிறது. அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையிலே நீங்கள் மேலோங்க வேண்டும் என்றால் அது உங்களுடைய ஆழத்திலே அவரோடு நீங்கள் நாட்டப்படுவதை, அவருடைய பிரசனத்திலே வேரூண்டப்படுவதை அதிகமாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். அப்பொழுது உங்களுக்கு தெரியுமா கேதுரு மரத்துடைய ரகசியம் என்னன்னு சொன்னா, கேதுரு மரம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடியது. கேதுரு மரத்துடைய இன்னொரு சிறப்பம்சம் தான், கேதுரு மரத்துடைய அந்த 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 வேர்கள் என்ன செய்யுமா, இப்படி படர்ந்து போய் எல்லா இடத்தையும் படர்ந்து போகும் பொழுது சுத்தி இருக்கிற மற்ற மரங்களை என்ன செய்யுமா, அது தாங்கி கொள்ளுமா. மற்ற மரங்களையும், பலவீனமான மரங்களையும், ஏன்னா அவ்வளவுக்கு ஆழமா போய் அது அப்படியாக படரும் போது மற்ற மரங்களையும் அப்படியாக அது தாங்கிக் கொள்ளும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த கேதுரு மரம் போல நாங்கள் செழிப்படைய போகிறோம். அவருடைய பிரசனத்திலே நீங்கள் நாட்டப்படும் போது, அவருடைய பிரசனத்திலே நீங்கள் உள்ளாக முதலாவது அர்ப்பணிப்பை நீங்கள் செய்யும் போது என்ன நடக்கிறது? எல்லாம் முதிர் வயதில், வயசு போனாலும் பரவாயில்ல, எந்த காலத்திலும் கிடைக்கிற ஒரு செழிப்பும் பசுமையுமான ஒரு காரியம். அப்ப இதுதான் முதலாவது அர்ப்பணிப்பு. ஊழியம் அல்ல முதலாவது அர்ப்பணிப்பு. முதலாவது அர்ப்பணிப்பு அவரை நேசிப்பது. அவரை நேசிக்கும் பொழுது எல்லா காரியங்களும் வரப்போகிறது. அவருடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுது எல்லா காரியமும் செழிப்பாக்க போகிறது. அதான் அந்த வசனத்தை சொல்லப்படுது இல்லையா, தேவனாக காத்துட்டு முழுமையான ஒரு அன்பு செய். இயேசுவும் சொல்றாரு, முதலாவது கட்டணம் வந்து நீ தேவனாகிய கத்திரிடத்துல முழுமையானதான், அதுக்கு பிறகு நீ மற்றது காட்டு. அதைத்தான் இயேசு சுவாமி ஒரு இடத்துல ஒரு மனிதன் வந்து கதைக்கும் போது இயேசு சொல்றாரு, லூக்கா புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 14, சீக்கிரமா திருப்பிக் கொள்வோம், கடைசி டைம் நேரமா போய் கொண்டிருக்கு. லூக்கா புத்தகம் லூக்கா 14 25 26ஆம் வசனம். இயேசுவை தேடி அநேகர் வர தொடங்கினாங்க. பாருங்க 14 25. அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். ஆமென்.
பாருங்க, இந்த இடத்துல சொல்ற முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இதுல நீங்க தவற புரிஞ்சுக்க கூடாது. அதாவது அர்த்தம் அல்ல, இயேசு சொல்றாரு, யாதொரு இடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் தன் பிள்ளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அப்ப அது அர்த்தம் வந்து அவர்களை கைவிட்டு பறதில்லை அர்த்தம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப 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 இது முக்கியமான ஒரு காரியம் என்ன சொன்னா, இயேசு என்ன சொல்லுகிறார், அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, அதாவது அநேகமான நேரங்களிலே நாங்க என்ன செய்வோம், நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய முதலாவது அர்ப்பணிப்பை கொடுக்காமல் நாங்கள் மற்ற காரியங்களுக்கான அர்ப்பணிப்பை கொடுக்கிறோம். அது எங்களுடைய குடும்பத்திலே சம்பந்தமா இருக்கலாம், அல்லது பிள்ளையுடைய வாழ்க்கை, எங்களுடைய சகோதர சகோதரிக்கு. அப்ப இயேசு என்ன சொல்கிறார் சொன்னார், அர்த்தம் வந்து அதாவது முன்னுரிமை யாருக்கு கொடுக்க போறீங்க, அதான் அர்த்தம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அது பிழையான அர்த்தமா, உதாரணத்துக்கு சிலர் அதை வந்து அந்த சிலருடைய யோசனை வந்துரும், அந்த பௌத்த மதத்தை உருவாக்கினவர் என்ன செய்தார், அவர் தன்னுடைய எல்லா குடும்பத்தை விட்டு போயிட்டு போனார். அதே மாதிரி தான் சொல்லப்படுறது. இல்லை, இந்த இடத்துல சொல்லப்பட உங்களுடைய குடும்பம் உங்களோட இருக்கத்தான் வேணும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட தான் இருக்க வேணும். அது அர்த்தம் வந்து உங்களுடைய முன்னுரிமை யாருக்காக நீங்கள் முதலாவது கொடுக்க போறீங்க. அதாவது உங்களுடைய லைஃப், அதாவது உங்களுக்காகவா அல்லது உங்களுடைய குடும்பத்துக்காகவா அல்லது நீங்க யாருக்கு முதல்ல கொடுக்க போறீங்க. இப்ப சில நேரத்துல நிறைய பேர் இயேசுவை பின்பற்றதுக்கான காரணம், அந்த நாட்கள்ல இயேசுவை அநேகர் பின்பற்றி கொண்டு வந்தாங்க, அநேகர் வந்தாங்க அவர் பின்னால பாக்குறதுக்கு. ரைட்? அப்ப அநேகர் வரும் பொழுது இயேசு இந்த காரியத்தை சொல்றாரு. ஏன்னு சொன்னா, நிறைய பேருடைய நோக்கம் இயேசு பின்பற்றதுக்கான காரணம் என்ன அந்த காலத்துல, சொல்லுங்க பாப்போம். அற்புத அடையாளங்கள், அற்புத அடையாளங்களுக்காக, ஏதோ ஒரு நன்மையை, சுகத்தை பெறுவதற்காக, ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. சரியா? அப்ப யூதாசுடைய வாழ்க்கை, யூதாச வாழ்க்கை எடுத்தால் யூதாசையை இயேசு பின்பற்றினா அற்புதங்களுக்காக, அற்புத அடையாளம். ஏன்னா யூதாசுக்குள்ள ஒரு என்ன இருந்தது, ஏன்னா நீங்க வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசுடைய செயலை கண்ட அந்த இடத்துல அநேகர் நினைச்சாங்க இவர் தான் வரப்போற மேசியான்னு நினைச்சாங்க. நீங்க பாத்தீங்க சொன்னா அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், இதை பொறுத்து ஒரு வேற ஒரு பாடம் இருக்கு, நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லி, யூதாஸ் ஏன் இயேசுவை பின்பற்றினான்னு சொன்னா, இயேசு மேல் கொண்ட அன்பினால் அல்ல. அவனுடைய நோக்கம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அன்னைக்கு சொல்ல படிப்பிச்சனா தெரியல, ஞாபகம் இருக்கு எனக்கு தெரியல, 1:6 படிப்பிச்சனா, அப்போஸ்தலர் 1:6 படிப்பிச்சனோ தெரியல, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இயேசுவாமி பரலோகத்துக்கு போக போறாரு. இயேசு சொல்றாரு, நீங்க பொருத்தனை வரும் மட்டும் எருசலேம்ல இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அவங்க சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆனா இந்த காலத்துல நீங்க ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாரு. அர்த்தம் என்னன்னு சொன்னா, சீஷர்கள் மைண்ட்ல இருந்தது, இயேசுவானவர் வந்து அவருடைய அடிமைத்தனமாக, அதாவது ரோமருடைய ராஜ்யத்துல இருந்து அடிச்சு நொறுக்கி மேசியா வந்து அவர்களுக்கு திரும்பவும் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பாரு சொல்ற என்ன இருந்துச்சு. அதாவது மேசியா ராஜாவா வரப்போறார். அப்ப சீஷர்மாருடைய மைண்ட் அது இருந்துச்சா இல்லையா வசனத்தின் படி? இருந்துச்சு. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யூதாஸ்க்கும் இருந்திருக்குமா இல்லையா? கட்டாயமா இருந்திருக்கும். இருந்திருக்கும். அதாவது யூதாசும் பார்த்திருப்பாரு, இவர் தான் மேசியா, இவர் ராஜா வர போறாரு, இவர் ராஜாவா வந்தேன்னு சொன்னா, அவருடைய சீஷனா நான் இருந்தேன்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? அவர் ராஜா வந்தா நான் யாரு? அவர் ராஜா, மந்திரி. என்ன மந்திரி? என்ன மந்திரி? ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பொருளாதார அமைச்சர். அப்ப அவனுடைய வாழ்க்கையில இயேசு பின்பற்றுவதற்கான காரணம் என்ன? அவன் இயேசுவை பின்பற்றதுக்கான காரணம் என்ன? அவனுக்கு ஏதோ ஒரு பதவி கிடைக்கணும், ஏதோ நன்மை கிடைக்கணும், ஏதோ பணத்தை சம்பாதிக்கணும். இப்ப இன்னைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றதுக்கான அந்த காரியம் ஏன் வந்திருக்குது? சில நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக, சில காரியங்களுக்காகத்தான் நிறைய பேர் வராங்க. சபைகளை கூட நீங்க பார்க்கலாம். ஒருவேளை சில நேரத்துல மன்னிச்சு கொள்ள, இது சொல்லதான் வேணாம்னு யோசிக்கிறேன். சாரி. ஓகே, ஏதாவது சில காரியங்களுக்கு நாங்கள் வேணாம், சொல்ல வேணாம். சரியா நாங்க கவனமா இருக்கணும். ஊழியக்காரர்கள் நாங்க என்ன நோக்கத்துக்காக அவங்களுடைய ஊழியம் செய்கிறோம்? உண்மையான ஏதாவது பெற்றுக்கொள்ளணும், ஏதோ பதவியை பெற்றுக்கொள்ளணும், பேரை பெற்றுக்கொள்ளணும், ரெவரன்னு போட்டுக்கொள்ளணும், டாக்டர்னு போட்டுக்கொள்ளணும், பிஷப்னு போட்டு, அதுக்காக நாங்கள் ஊழியங்கள் செய்கிறோமா? எங்களுடைய நோக்கம் என்ன? அவருடைய ஊழியம் செய்வதற்காக, அல்லது நாங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்கு போகும் பொழுது எங்களுடைய அடிப்படையான நோக்கம் என்ன? யாரோ சொல்றதுக்காக செய்யறோமா? இல்ல,
உண்மையான நோக்கம் அவரை அன்பு செய்த நிமித்தமான முதலாவது அர்ப்பணிப்பே அவரை அன்பு செய்வதற்காக. ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் வேற நோக்கத்தோடு நீங்கள் அவரை பின்தொடர்ந்தால், அவரை தேடினால், உங்களுடைய வாழ்க்கையில அது நடக்காத போது என்ன செய்யுங்க? யூதாஸ் என்ன செஞ்சான்? இயேசுவை பின்பற்ற நோக்கம் நடக்கல, என்ன செஞ்சான்? இயேசுவை காட்டி கொடுத்தான், ஸ்ட்ரைக் பண்ணினான். சரியா? ஒரு காரியம் நடக்கான்னு சொன்னா அந்த இடத்துக்கு விரோதமாக நாங்க என்ன செய்வோம்? ஸ்ட்ரைக் பண்ணுவோம். இப்ப வேலைக்கு போற இடத்துல வேற இடத்துல சம்பளம் உனக்கு கொடுக்கல, எதிர்பார்த்திருந்தோம், என்ன செய்வாங்க? அரசாங்காரங்க என்ன செய்யறாங்க? ஸ்ட்ரைக் பண்றாங்க, ஓட்டை பிடிக்கிறாங்க, தூக்குறாங்க. ஓ, எங்களுக்கு விரோதமா இப்படி இருக்கு சொல்லி. அதே விதமாகத்தான் யூதாஸ் என்ன செய்கிறான்? இயேசு இடத்திலே அவன் எதிர்பார்த்த நடக்காத போது அவன் இயேசுக்கு விரோதமாக கிரியை செய்ய முற்பட. அதாவது இயேசுவை நேசிப்பது அல்லது இயேசுக்காக ஊழியம் செய்வது, இயேசுக்காக செய்வதற்கான பிரதான காரியம், அந்த அர்ப்பணிப்பை நீங்க செய்வதற்கான ஊழியத்துக்கான அர்ப்பணிப்புக்கு, அவரை பின்பற்றத்துக்கான அர்ப்பணிப்புக்கான முதலாவது காரணம் ஏதோ வேற காரணங்களுக்காக இருந்தால், ஏதோ பேர் புகழ் பணம் சம்பாதிக்கணும், இல்லாட்டி வேற ஏதோ நன்மை சுகம், அதுக்காக நீங்க இயேசுவை பின்பற்றீங்க சொன்னா அது உண்மையான அர்ப்பணிப்பு கிடையாது. இயேசுவை நீங்க நேசிப்பது நிமித்தமாக நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால், அது உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை மாறினாலும் அவரை விட்டு நீங்கள் விலகி போக மாட்டீங்க. அவருக்குள்ளாக நீங்கள் எப்பொழுதும் இருக்கு. அப்ப யூதாசுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்டதான அந்த மாற்றம் வர்றதுக்கான அவனுடைய நோக்கம் இல்ல, இயேசு பின்பற்றிருக்காங்க ஏதோ. அப்ப இயேசு சொல்றாரு, வெறுத்தால், அதாவது முதலாவது நீ உன்னை வெறுத்தால் அல்லது உனக்கு மற்ற காலத்தை வெறுத்து என்னை நீ முதலாவது நேசிப்பன்னு சொன்னா, எனக்கு முன்னுரிமை கொடுப்பன்னு சொன்னா, அதாவது மற்ற எல்லாத்தையும் விட, பெற்றோரை விட, மற்றவரோட முன்னுரிமை விட்டு போகுன்னு சொல்லல, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது எங்களுடைய சுயநலத்தை விட, எங்களுடைய பதவியை விட, எங்களுடைய எல்லாவற்றையும் விட அவருக்கு கொடுப்போம்னு சொன்னா அதுதான் அவர் எதிர்பார்க்க. ஆகவே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது அர்ப்பணிப்பு அவரை நேசிப்பது, அவரோடு உறவு கொள்வது, அவருக்கோடு நெருங்கி அவருக்குள் நாட்டப்படுவது, அவருக்குள் வேறுண்டப்படுவது, அதுதான் அவருடைய எங்களுடைய நோக்கம். அப்போது எல்லா நன்மையும் கிடைக்கப்போது. அவருக்குள் தான் எல்லா நன்மையும் இருக்கு. வசனம் சொல்றது, சகல நன்மைகளும் பரத்திலிருந்து இறங்கி வருதும். எல்லா நன்மைக்கான ஊற்று யாரு? தேவன். அப்ப அவரோடு இருக்கிற முதலாவது அர்ப்பணிப்பை நீங்கள் செய்யாவிட்டால் மற்ற எந்த அர்ப்பணிப்பும் பிரயோஜனம் கிடையாது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? துக்கப்படுறாரு. எரேமியா புத்தகத்தை நீங்க பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள், எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், சீக்கிரமா வாசிங்க, நேரம் போயிட்டு. எரேமியா 2:6-7 வாசிங்க, பரவாயில்ல, சீக்கிரம் வாசிங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசிக்கும் போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். 8ஆம் வசனம், கர்த்தர் எங்கே என்று ஆசாரிகள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருந்து மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணரானவைகளை பின்பற்றினார்கள். ஆமென். வசனம் பாருங்க, வசனம் சொல்லுது, ஆண்டவரை விட்டு பின்னுங்க வெளியே போயிட்டாங்க. ஆண்டவரோடு இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை விட்டு யார்கிட்ட போயிருக்காங்க? இப்ப பாகால் கிட்ட போயிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்ப உண்மையாகவே ஆண்டவர் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், கானானுக்கு கொண்டு போறது. இப்ப கானானுக்குள்ள கொண்டு போக முன்பதாக என்ன செய்யற? ஆண்டவர் அவர்களுக்கு வனாந்திரத்துல வச்சு சில காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? இப்படிதான் நீங்க வாழணும். ஏன்னா எகிப்தும் கானானு போலதான். இப்ப கானானும் எகிப்தும், இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, உலகத்துல இருந்து பொருத்தனை தேசத்துக்கு போகிறோம், கானானு நல்ல இடம் நினைக்கிறாங்க. கானானும் எகிப்தை போலதான்.
அப்ப எகிப்துல இருந்து கானான் நேரடியா போய் விட்டோம்னு சொன்னா அவளை விட்டோம்னு சொன்னா அவர்கள் கடவுளை பத்தி யாருக்கும் தெரியாது. அப்ப அவங்க என்ன செய்யற ஆண்டவர் என்ன செய்யற அவர்களை அந்த அப்படியா கீழே கொண்டு வந்து சீனாய் வனாந்திரத்துல அவர்களுக்கு படிப்பிக்கிறாங்க. இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி படிப்பிக்கிறாங்க. அப்ப அதுதான் அந்த 10 கற்பனைகள்லாம் கொடுக்கிற சம்பவங்கள். உண்மையாகவே ஆண்டவருக்கு தேவையா இருந்தது அவர்கள் அந்த காரியங்களை கற்றுக்கொண்டு நேரடியாக கானானுக்குள்ள போக வேண்டும். அப்ப ஆண்டவர் விருப்பம் முதலாவது அவரை நேசிக்க வேண்டும், அவரோடு நடக்க வேண்டும். அப்ப கானானுக்குள் வந்த பின்பதாக என்ன நடந்தது? அவர்களை இதுவரைக்கும் வழிநடத்தி வந்தது வனாந்திரத்திலே அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்ய ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? சாப்பாடுக்கு மன்னா கொடுத்தார். மன்னா கொடுத்தார். ஆனால் கானானுக்கு வந்த பிறகு அவர்கள் கானானுடைய காரியங்களை சாப்பிட தொடங்கிட்டாங்க. கானானுடைய விவசாய அந்த காரியம் சாப்பிட்ட உடனே அந்த கானானுக்குள்ள வந்த பின்பதாக என்ன நடந்தது சொன்னா பாருங்க, யோசுவா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா. யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது ஆமென். முதல் அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் கனிகளை புசிக்க தொடங்கிய நாட்கள், அதாவது ஆவஸ் பண்ணி இப்ப பாருங்க, மண்ணா நின்று போயிட்டு இவ்வளவு நாள் மண்ணா கிடைச்சது. இப்ப அவங்க என்ன செய்யணும்? தேசத்துல அவங்களே விவசாயம் செய்து அந்த பலனை சாப்பிட வேண்டும். இப்ப அவர்களுக்கு இவெல்லாம் கடவுள் போஸ்டாரு. இப்ப அவர்களா வேலை செய்ய வேண்டியிருந்தது. இப்ப அவர்களுக்கு வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு இப்ப அந்த கானானை பொறுத்தவரை அடிக்கடி மழை பெய்யாது. தேசத்துல மழை வர்றது குறைவா, அதாவது அந்த தேசம் வந்து நல்ல தேசம் தான், ஆனா மழை காலம் குறைவு. அதே போல அந்த 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 ஊர் ஜனங்கள் கானானியர் என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்த தேசத்தின் செழிப்புக்காக அல்லது மழைக்காக அல்லது விவசாயத்துக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த செழிப்புக்காக அவர்கள் பாகால் என்ற தெய்வத்தை நம்பி இருந்தார்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்குள்ள வந்த போது என்ன செய்தாங்க நடந்தது? அவர்கள் பார்த்தாங்க, அடே இந்த ஜனங்கள் இந்த மழைக்காக செழிப்புக்காக இந்த விவசாயத்துக்காக யார நம்புறாங்க? பாகால் என்கிற தெய்வத்தை நம்புறதை அவர்கள் கண்ட போது இப்ப உண்மையாகவே அவர்களுடைய தேவையை சந்திக்க போறது யார்? தேவன். ஆனா என்ன நடக்குது சொன்னா, அவர்கள் கானானுக்குள் வந்த பின்பதாக அவர்கள் நினைத்தார்கள் அவருடைய தேவை, அவர்கள் இப்ப விவசாயம் செய்ய வேண்டும், மழை வேண்டும், செழிப்பு வேண்டும், செழிப்பின் தெய்வம் தான் பாகால் என்று அந்த கானானியர் வணங்கினார்கள். அப்ப என்ன செய்தார்கள்? அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை வணங்கி கொண்டு மறுபக்கம் என்ன செய்தார்? கானானிய தெய்வமாகிய பாகாலையும் நமஸ்கரிக்க தொடங்கினார். அப்ப உண்மையான காரணம் பாகாலை பின்னால் போவதற்கான காரணம் என்ன? என்னத்துக்காக? இன்மைக்குரிய பொருளுக்காக, ஏதோ ஒரு சாப்பாடுக்காக, ஏதோ ஒரு தேவையை சந்திப்பதற்காக. அப்ப உண்மையாகவே அவருடைய நோக்கம், அவர் உண்மையாகவே யாரோடு நேசிக்கப்படிக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள்? தேவனோடு. அதைத்தான் ஓசியா புத்தகத்திலே அந்த வசனத்தை நீங்க ஏற்கனவே சொல்லி படிப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பாருங்கள், ஜனங்கள் சோரம் போய்விட்டார்கள் ஒரு வசனம் இருக்குது. ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதாவது தேவனை விட்டு விலகி போய்விட்டார்கள். காரணம் என்ன? ஓசியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய தாய் சோரம் போனாள், அதாவது அவள் விபச்சாரம் செய்ய தொடங்கிட்டாள், அதாவது தேவனை விட்டு விலகி போய்விட்டாள். சரியா? பாருங்க, என்னத்துக்காக போயிருக்கான வசனம் 2:5 வாசிங்க. இதுல இருக்கு, திருப்ப வேணாம், இதுல வாசிங்க. அவருடைய தாய் சோரம் போனால் அவர்களை கற்பம் தடுத்தல் எரிச்சியான காரியங்களை என்ன செய்கிறா? யாரு வாசிக்க போறீங்க? பாருங்க, என்னத்துக்காக தாய் சோரம் போனால் அவர்களை கற்பம் தடுத்தவள் இலச்சையான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும்
பானங்களையும் கொண்டு வருகிற கொடுத்து என் வருகிற நேசரை பானங்களை கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி பின்பற்றி போவேன் போவேன் என்றார். பின்பற்றி போவேன் என்றார். பாருங்க, ஓகே, வசனம் சொல்லுது ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஓசியா புத்தகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விரோதமா சொல்லப்பட்ட ஒரு புத்தகம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விலகி போனதுக்கான காரணம் என்னத்துக்காக? அப்பத்துக்காக, தண்ணீருக்காக, ஆட்டு மயிருக்காக, பஞ்சை பெற்றுக்கொள்ள, எண்ணெயை பெற்றுக்கொள், பானங்களை வேற தெய்வம் பின்னால் போறாங்க. அப்ப அதாவது தேவன் தான் எல்லா விதமான ஊற்று. ஆனால் நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக வேற காரணத்தை போகும் பொழுது நாங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை கொடுக்காமல் என்ன செய்கிறோம்? மற்றவங்களுக்கு முன்னுரிமை. வேதத்தின் படி தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காத எல்லா காரியங்களும் எப்படிப்பட்ட காரியம்? விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம். அதான் அந்த ஓசியா புத்தகம் சொல்லப்படுது, தேசம் சோரம் போயிற்று. அதாவது அர்த்தம் என்னவென்றால் விபச்சாரம் செய்ய போயிற்று. அதாவது தேவனை விட்டு விக்கிர ஆராதனை செய்யும் பொழுது விபச்சாரத்துக்கு சமமானது. அப்ப எங்க வாழ்க்கையை அவருக்கு முன்னுரிமை கொடுக்காமல் நீங்கள் செயல்பட தொடங்கினார் அது ஒரு வேசித்தனமாய், விபச்சாரமாய் மாறிவது. ஆகவேதான் வசனம் யாக்கோபு புத்தகத்தில் சொல்லப்படுது, யாக்கோபு 4:4 சொல்றது, உலக சிநேகம் இப்படிப்பட்டது. யாக்கோபு 4:4 என்ன சொல்றது? உலக யாக்கோபு 4:4 என்ன சொல்றது? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான காரியம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் சொன்னா, இப்ப நாங்க உண்மையான முதலாவது அர்ப்பணிப்பு, தேவன் எங்களுக்கு அர்ப்பணி செஞ்சு எல்லாவற்றையும் வெற்றியை கொடுத்துட்டாரு, எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா முதலாவது அர்ப்பணிப்பு, அவர் எதிர்பார்க்க அர்ப்பணிப்பு தான், அவரை நாங்கள் முதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதை கொடுக்காத பட்சத்திலே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தா அவங்களை ஆண்டவர் போஷிக்காம இருந்திருப்பாரா? போஷிச்சார். அவங்க என்ன செய்யறாங்க? தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காம தங்களுடைய தேவையை சந்திக்கிறதுக்காக யார் பக்கம் பின்னால போறாங்க? பாகாலுக்கு பின்னால, பாகால் பின்னால போறாங்க. அவனுக்கு பாகால் தான் சந்திக்க போச்சு. இன்னைக்கும் நிறைய நேரத்துல அதாவது தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காம நாங்க நிறைய காரியங்கள் செய்யறோம். ஊழியமா இருக்கலாம், மற்ற காரியங்களா, குடும்பங்கள தெரியும், அது நீங்க தான் அவ்வளவுதான் தெரியும். அப்ப அப்படி செய்யும் பொழுது அந்த முன்னுரிமையின் மூலமாக எங்களுக்கான உண்மையான அர்ப்பணிப்பு தேவனோடு இருக்க அர்ப்பணிப்பு. ஆனா அதுக்கு மேலாக நாங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில நாங்கள் பயங்கரமான இடத்துல இருக்க போறோம். அப்ப வேத வசனத்தின் படி நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது அர்ப்பணிப்பு என்னவென்றால், தேவன் எங்களுக்காக அர்ப்பணிப்பு செய்திருக்கார். காரணம், எங்களுக்கான வெற்றியை கொடுத்திருக்கார், மேனுவல் புக்காக வேதாகம் கொடுத்திருக்கார், எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. இப்ப அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்க அர்ப்பணிப்பு என்ன? முதலாவது அவரை முழு மனதோடு நேசிக்க வேண்டும், அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்தின் அவருடைய பிரசன்னம். ராஜ்யம் சொல்லும் போது நாங்க என்ன ஊழியம் நினைக்கிறோம்? இல்ல, ராஜ்யம் சொல்றது அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்தை தேடும் பொழுது, அவருக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது எல்லா நன்மைகளும் பின்தொடர போக. ஆமேன். ஆனா அதற்கு மேலாக நாங்கள் மற்ற காரணத்தினால் போகும் பொழுது நாங்கள் சும்மாவே பாவம் செய்ய தொடங்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் வர தொடங்கியது எப்படின்னு சொன்னா, முதலாவது அவர்கள் ஆண்டவர் விட்டு விலகி போகும் போது, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, பாகால பின்னால போகும்போது அந்த பாகாலுடைய தெய்வத்தினுடைய ஒரு நமஸ்கார முறைதான், அதாவது உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, தேவதாசி முறைன்னு சொல்லுவாங்க. தேவதாசின்னு சொன்னா அந்த பாகால் தெய்வங்கள் வணங்குற ஆலயங்கள்ல என்ன செய்வாங்க சொன்னா, சரித்திரம் சொல்லுது, அவர்கள் அந்த அந்த ஆசாரியர், பாகால் ஆசாரியர் இருப்பாங்க. அந்த ஆசாரியர்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த 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 இடத்துல தேவதாசிகள், அதாவது அந்த பெண்கள் அவர்களும் வந்து அந்த ஆலயங்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? வருகளோடு பாலியல் ரீதியான பாவங்களை செய்வார்கள். அதுதான் தேவதாசி முறைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தேவதாசி முறை, அதாவது பாலியல் விபச்சார காரியங்கள், அந்த பாகால் நமஸ்கார முறையில ஒரு காரியம். அப்ப அந்த நமஸ்கார முறை, அவர்கள் பாகாலை வணங்கும் போது சும்மா போய் வணங்க இயலாது தானே, என்ன செய்யணும்? அப்பனா அந்த நமஸ்கார முறையின் படித்தான் வணங்கணும். அப்ப தேவனுடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட பாவங்கள் வர தொடங்கி விட்டது. பாருங்க, தேவனை விட்டு விலகும் போது என்ன நடக்கிறது? எல்லா பாவங்களும் என்னுடைய வாழ்க்கையில வர, விபச்சாரமா இருக்கலாம், மற்ற எல்லா காரியம்.
அப்ப இது மிக கவனமா இருக்கு. அப்ப எங்களுடைய முன்னுரிமை, முதலாவது அர்ப்பணிப்பு, முன்னுரிமை அர்ப்பணிப்பு வந்து அவரோடு நேரத்தை செல்வது, அவருக்கு நேசிப்பது. மற்ற எந்த காரியமும் கிடையாது, ஊழியமும் கூட கிடையாது. ஆகவே இந்த பாடத்துடைய பிரதான நோக்கமே அவருடைய எதிர்பார்ப்பே அவருக்கு முன்னுரிமை கொடுப்பது, எங்களுடைய எல்லாவற்றையும் பார்க்க. ஆகவே நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பாடத்துடைய முக்கிய நோக்கமே அவரோடு அர்ப்பணிக்க வேண்டும், அவரோடு அர்ப்பணித்து அவரோடு செயல்பட வேண்டும். ஆகவே நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த பாடம் தெளிவா இருந்திருக்கும். சொல்லி எத்தனை பேருக்கு உண்மையா புரிச்சு அர்ப்பணிப்புன்னு சொல்லும் பொழுது தேவன் எங்களுக்கு அர்ப்பணிப்பு செஞ்சுட்டாரு, அதற்கான வெற்றிக்கான எல்லா அடித்தளங்களையும் போட்டு ஒரு மேனுவல் புக் கொடுத்துட்டாரு. அதுல முதலாவது அவர் எதிர்பார்த்த அர்ப்பணிப்பு தான் அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அர்ப்பணிப்பு. அதை செய்யாமல் மற்ற எல்லா அர்ப்பணிப்பை செஞ்சு கொண்டு வந்தா ஒண்ணுமே நடக்காது, அதை விட்டு நாங்க தூரம் போயிடும். ஆமென். எத்தனை பேருக்கு பாடம் விளங்குச்சு? ஆமென், ஆமென். அதாவது அர்ப்பணிப்பு என்கிற அர்த்தம் ரெண்டு விதமான அர்ப்பணிப்பு, தேவனுடைய அர்ப்பணிப்பு, மனிதனுடைய அர்ப்பணிப்பு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா, இல்லாட்டி ஏதாவது படிச்சது உங்களுக்கு சொல்ல முடியும்? இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறேன், இங்க என்னத்தை நீங்க இந்த பாடத்தினோட கற்றுக்கொண்டீங்க, நீங்கள் கதைக்க முடியும். முக்கியமான சரித்திர பின்னணிகளையும் கற்றுக்கொண்டீங்க. பாகால், நமஸ்காரம் இப்படி வந்தது, இன்னும் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சாரி, சரித்திர பின்னணிகள். எத்தனை பேருக்குமே பாடம் புரிஞ்சு? இப்ப நீங்க ஏதாவது உங்களுக்கு புரிஞ்ச கேள்வி இருக்கா, ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா நான் சொல்றது? நீங்க கதைக்க முடியும். யாரை இப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறேன், என்ன நீங்க பேசுங்க. நீங்க பேசினாதான் எனக்கு சந்தோஷம். தொடர்ந்து பேசுறவங்கள விட பேசாதவங்க பேசுங்க, அப்பதான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். விளங்கினது பாஸ்டர். புது விஷயங்களை கற்றுக்கொண்டோம். என்ன பாஸ்டர் கற்றுக்கொண்டீங்க? பாகாலை பற்றிய, மற்றது அந்த இந்த மரம் என்ன, கேதுரு மரத்தினுடைய வலிமைக்கு ஒப்பிட்டது அந்த நோக்கம், கற்று முக்கியமா நிறைய விஷயங்கள் புதுசா கற்றுக்கொள்றோம். ஆமா, என்ன நீங்க அதுல நீங்க எடுத்து தீர்மானம் உங்களோட லைஃபுக்கு அது ரொம்ப இது நான் செய்யணும் சொல்லி நீங்க யோசிச்சது என்ன? இவைகள் வந்து நாங்கள் இன்னும் கத்துற விளவங்களை தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் எங்களுக்காக. அவர் ஒரு நல்ல நோக்கத்தோடு, அவருடைய நோக்கம் எங்களை பிதாவின் சித்தத்தை நிறைவேறணும் எங்கள் மூலமாக வர்த்திக்க பண்ண வேண்டும், நாங்கள் செழிப்படைய வேண்டும். அவருடைய நோக்கம் எங்களை நன்மை வைத்திருக்கிறார், நாங்கள் வெற்றி பெறுவது அவருடைய நோக்கம். ரைட், தேங்க்யூ பாஸ்டர் பாலு. வேற யார்? தேவனுடைய மகிமைக்குள்ள ஆழமான வேறு உண்டு பாஸ்டர். அப்போதான் என்னது, நாங்க செழிப்பான ஒரு வாழ்க்கை, தேவனுக்குள்ள ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும். அதை கற்றுக்கொண்டேன். ரொம்ப நன்றி பாஸ்டர். கேதுருமரம் அந்த உமையின் மூலமா நீங்க சொல்லி கொடுத்தீங்க, அது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு பாஸ்டர். உண்மையாதான் முன்னுரிமை அவருடைய பிரசன்னத்தில் நாட்டப்படுவது, வேற ஒன்றுமே கிடையாது. அவருக்கு அவரை நேசிப்பது, அவரை அன்பு செலுத்துவது. ரைட், தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. வேற யாரு? என்ன படிச்சீங்க? புதுசா ஏதாவது படிச்சீங்களா, இல்லாட்டி பழசையத்தான் தெரிஞ்சுக்கொண்டீங்களா, இல்லாட்டி என்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்க? எதுவெல்லாம் கதைக்கலாம். ஒரு கேள்வி இருந்தா அதை கேளுங்க. கேள்வி கேட்கணும் சந்தோஷம் எனக்கு. நீங்க கேள்வி கேட்டா நான் உங்களுக்கு பேர் சொல்லிக்கிட்டு போறேன், நான் மத்தவங்க கதைக்காதங்க. ஓகே, ஓகே. பாஸ்டர் நாகேந்திரன் அவர் தான் சாட்சி போடுறாரு. செல்வி, பாஸ்டர் செல்வி, பாஸ்டர் இளவரசன், மைக்கேல் அண்ட் ஸ்டெஃபனி, மனோஜ் பாஸ்டர், ரேனி, பாஸ்டர் வெஸ்லி, பாஸ்டர் பிரின்ஸ் சுதர்ஷன், பாஸ்டர் ஐட்டர்ஸ், பாஸ்டர் யோகித், பாஸ்டர் அரசு. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சொல்லுங்க, என்ன படிச்சீங்க? தேவன் தன்னுடைய நோக்கத்தை நமக்காக செய்து முடிக்கிறார். அது மாத்திரம் அந்த லிபனோன் கேதுரு வந்து அது எப்படி ஆழமா கீழே போகும்போது உறுதியா செழிப்பா மேல வளர்த்தானே பாஸ்டர். அந்த மாதிரி நம்ம வாசிப்பும் ஆழமா போகும் பாஸ்டர்.
போகும்போது ஓ வெரி குட். தேவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஆழமாக போகணும். அதுதான் முன்னுரிமையா இருக்க வேணும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை முதலாவது அர்ப்பணிப்பு. வேற அர்ப்பணிப்பு கிடையாது. தேங்க்யூ பாஸ்டர் இளவரசன். தேங்க்யூ. Thank you. வேற யார்? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். சொல்லுங்க பாஸ்டர் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். Praise the Lord, பாஸ்டர். பாஸ்டர் இப்ப கேள்வியும் கருத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ம். இப்ப பாஸ்டர் கர்த்தருடைய பிராண்ட் தான் நாங்க பாஸ்டர். ம். அப்ப ஒரு சாம்சங் கம்பெனியே பிராண்ட் வந்து வீணாகிறத விரும்பல. ம். அப்ப இப்ப அதன்படி அந்த பிராண்ட் ஆகவே நம்ம ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு கர்த்தருடைய பிராண்டா. ம். அப்ப கிறிஸ்துவும் நம்மளுக்காக பலியாகி ம். அவருடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டிருக்கிறார். ம். மறுபடியும் நம்ம தவறுகிறோம். ம். இந்த சூழ்நிலையில ம். அவருடைய பிராண்டுக்கு என்ன நடக்குது? ம். நீங்க போன கிழமை பாடத்துல இருக்கு இல்லையா? போன 2 கிழமை பாடத்துல இருக்கு இல்லையா? ஒரு போன வாரம் மட்டும் இருக்கல பாஸ்டர். அந்த கிறிஸ்தவம் பாவம் செய்யும்போது நடக்கிற பாடம். இல்ல பாஸ்டர் இருக்கலைங்க பாஸ்டர். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ரெக்கார்டிங் பார்க்கணும். அதுக்கான உத்தரவு சொல்லப்பட டைம் போயிடும். நீங்க ரெக்கார்டிங் ஓகே பாருங்க. சரியா? ஓகே. சரிங்க பாஸ்டர். அப்ப அதுல ரெக்கார்டிங் பார்த்தில அர்த்தம். இல்ல பாஸ்டர் பார்க்க கிடைக்கல பாஸ்டர், பார்க்க கிடைக்கல. பாருங்க பாருங்க. இல்ல அதுதான் நாங்க பிராண்ட் நேம் வந்து அந்த இமேஜ் இருக்குது. அதான் நான் ஓகே சொன்னேன் அந்த போன முறை பாடத்துல மகன் அந்த கிட்டகுமாரன் பண்டிகளோட போயிட்டு இருந்தப்போ அவனுக்குள்ள அந்த மகனுக்குரிய இமேஜ் இருந்துச்சா இல்லையா? இல்ல இல்லாம போயிட்டான். இருந்தது பாஸ்டர். இருந்தது இருந்தது பாஸ்டர், அப்படியே இருந்தது. ஆனா அவன் வழி பிழைய போயிட்டான். அப்ப திரும்பி அவன் தகப்பன் பார்த்து கொண்டு இருந்தா அவன் திரும்பி வர மட்டும். அப்ப அந்த இமேஜ் இருக்கும். உதாரணத்துக்கு நான் அந்த ஒரு கதை ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அந்த லூக்கா புத்தகத்துல இருக்கு ஒரு கதை இருக்கு. காணாமல் போன வெள்ளிக்காசு. 10 வெள்ளிக்காசு. நீங்க கேட்ட கையில சொல்றேன். 10 வெள்ளிக்காசு வந்து அதுல ஒரு காசு காணாம போயிடுது. 10ல 1 காணாம போன ஆனா அந்த அந்த அதுல அந்த குறிப்பிட்ட நபர் அதை தேடி கண்டுபிடிச்ச பிறகு மிகவும் சந்தோஷப்படுறான். இப்ப கடவுள் அந்த நீங்க அந்த அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 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 காணாமல் போன அந்த லூக்கா 15 போல அந்த அந்த அதிகாரத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கனெக்ட் பண்றாரு. அப்ப அதுல அர்த்தம் என்ன சொன்னா அந்த 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 காயின்ஸ், அதாவது அந்த காசு, அந்த காசுல ஏன் அந்த வெள்ளி காசை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னா, இந்த வெள்ளி காசுல இப்ப சாதாரணமா காசு எடுத்தோம் சொன்னா காசு 2 பக்கமும் என்ன இருக்கும்? ஒரு பக்கம் ஒரு பெருமதி இருக்கும், மறுபக்கம் என்ன இருக்கும்? தலை இருக்கும். தலைவாள்னு சொல்லுவோம். அப்படியா? என்ன சொல்லுவாங்க? பூத்தலைன்னு சொல்லுவாங்க. சரி, ரைட், ஓகே. அப்ப ரெண்டுமே இருக்கும் இல்லையா? 2 பக்கம் இருக்கும். அப்ப சாதாரணமா இப்ப இலங்கையில் நீங்க ஒரு 10 ரூபா எடுத்தேன்னு சொன்னா 10 ரூபா ஒரு பக்கம் என்ன நடக்கும்? 10 ரூபாடைய அந்த பெருமதி இருக்கும், மறுபக்கம் என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு லோகோ இருக்கும். லோகோ இருக்கும். அரசனுடைய அரச சின்னம் இருக்கும். அந்த காலத்தை பொறுத்த வரையில அந்த குறிப்பிட்ட அந்த அந்த நாணயங்கள்ல ஒரு பக்கம் பெருமதி இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த ராஜாவுடைய சின்னம் இருக்கும், ராஜாவுடைய இமேஜ் இருக்கும். அப்ப அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த இயேசு அதை என்னத்தை வெளிக்காட்டாரு சொன்னா, அதாவது அந்த 10 வெள்ளிக்காசுல ஏன் பெருமதி சொன்னா, அது பெருமதி மட்டும் இல்ல, அதோடைய ராஜாவுடைய சின்னம் இருக்கு. அதே விதமா இயேசு என்ன சொல்றாரு, அதை ஒப்பிடுறாரு மனிதனோட. அதாவது மனிதன் காணாமல் போன மனிதனுக்குள்ள யாருடைய சின்னம் இருக்கிறது, யாருடைய இமேஜ் இருக்கு, யாருடைய சாயல் இருக்குது? தேவனுடைய சாயல் இருக்கு. ஆனா சிதைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு உண்மையில இப்ப நீங்க இயேசுவை அறியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய சாயல் இருக்குது, ஆனா சிதைக்கப்பட்டிருக்கு, மரித்து போன நிலையில இருக்கு. அப்ப அந்த சாயல் என்ன செய்யப்பட வேண்டும்? அது திரும்பவும் ஜீவனை கொண்டு வர வேண்டும். அதுதான் சுவிசேஷத்தின் வேலை. சுவிசேஷத்துடைய வேலையே என்னது? அந்த குறிப்பிட்ட காரியத்தை கொண்டு வருவதுதான் சுவிசேஷத்துடைய நோக்கம். விளங்குதா? சுவிசேஷத்தினுடைய பிரதான நோக்கமே அந்த சாயலை திரும்பவும் கொண்டு வருவது, உருவாக்குவது. ஆமென். ஆமென். Thank you பாஸ்டர். நான் பாக்குறேங்க பாஸ்டர். சாரி பாஸ்டர். பிஸி ஆயிடுச்சு, பார்க்க கிடைக்கல பாஸ்டர். ஷூர். வேற யாரு கதைக்காதவங்க கதைங்க பாப்போம்.
பாஸ்டர் மனோஜ் கேள்வி இருந்தா கேட்கலாம், அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி. ஆனா அவர் பார்க்காம சொன்னால. ஓகே, வேற யாரு? உங்களுடைய குரல்களை கேட்பது எனக்கு சந்தோஷம். ரேணி ரேணி பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சொல்லுங்க. எனது முந்தி இருந்து ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருந்துச்சு. நாங்க அந்த மத்தேயுல ஒரு வார்த்தை வாசிச்சோம், எனது குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு என்னது என் பின்னே வாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்ப அது ஒரு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாடத்துல எனக்கு கன்ஃபியூஷன் தெளிஞ்சிச்சு. என்னன்னா அது உண்மைக்குமே ப்ரையாரிட்டைஸ் பண்றது அப்படின்னு வருது. அதாவது நாங்க கடவுளுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்ல ப்ரையாரிட்டி கடவுளுக்கு கொடுக்குற நேரம் தான் அது சரி வருதுன்னு அது எனக்கு தெளிவாயிடுச்சு. அதே நேரம் நான் இப்ப 10 வருஷம் கடைசியா இப்ப கார்பரேட்ல இருந்தனால பிராண்ட் இமேஜ் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். அப்ப அது எனக்கு உண்மைக்குமே ஹார்ட்டுக்கு நல்லா பட்டுச்சு. ஏன்னா கடவுளோட பிராண்ட் இமேஜ் நாங்க கொண்டு போன அவர் எவ்வளவு நம்ம மேல என்னது கரிசனையா பாத்துக்குவாரு, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பாருங்கிறது எனக்கு நல்லா விளங்கிச்சு பாஸ்டர். தேங்க்யூ சோ மச் பாஸ்டர். நிச்சயமா பிராண்ட் நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இதைதான் நான் சொல்லுவேன், இதுதான் சுவிசேஷம். அதாவது நீங்கள் நாம தோல்வி அடைவது அவருக்கு விருப்பம் கிடையாது. அதான் சொல்ல வரேன். நாங்க தோல்வி அடைகிறது, பின்வாங்குவது, நாங்கள் இல்லாமல் போவது அவருக்கு. ஏன்னா நாங்கள் அந்த அவருடைய பிராண்ட் நேம் இருக்கு எங்களுக்குள்ள. ஆகவே நாங்கள் தோல்வி அடைஞ்சா அவருக்கு தான் கஷ்டம், அவருக்கு தான் துக்கம், அவருக்கு தான் வேதனை, அவருக்கு தான் வெக்கம். ஆகவே எப்போதுமே அவர் பார்த்து கொண்டிருப்பாரு நாங்கள் ஜெயம் கொள்ள வைப்பது, அதாவது எங்களை. ஆகவே தான் பாருங்க, எப்பயுமே ஒரு கம்பெனி, மைக்கேல் பிரதர் சொன்னது போல அவரு கார்பரேட்ல இருந்தனால எப்போதுமே இப்ப பிராண்ட் நேம் இருக்கிறனால, இப்ப எந்த ஒரு டொயோட்டா கம்பெனியா இருக்கலாம், எந்த போன் கம்பெனி, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அவங்க என்ன செய்வாங்க, டக்குன்னு ஒரு பிரச்சனை, ஒரு மார்க்கெட்ல அந்த பொருளுக்கு ஒரு பிரச்சனை வருது, என்ன செய்வாங்க, டக்குன்னு அவங்க என்ன செய்வாங்க, ரீகால் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க, திருப்பி அனுப்புங்க. நீங்க நினைக்கிறீங்க எங்களுக்கு மேல அவங்க சொல்லுவாங்க திருப்பி அனுப்புங்க, நாங்க எங்கட செலவுலே செஞ்சு தாரோம், எங்களுக்கு நாங்களே எல்லாத்தையும் பார்த்து கொள்றோம், நாங்களே உங்களுக்கு எல்லா செலவையும் செஞ்சு நீங்க கொண்டாந்து வந்து கொடுங்க. நீங்க நினைக்க எங்க மேல கொண்ட அன்புனால சொல்றாங்களா நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி சொல்றாங்க? சில ரீகால் பண்ற கேட்டு இருக்கீங்களா? சில கம்பெனி சொல்லுவாங்க உங்களோட வாகனத்துல இது கொண்டாந்துட்டாங்க. இப்ப கிட்டத்துல கண்ட சுசுகி வெகனார நீங்க கொண்டாந்துட்டாங்க, டக்குனு கொண்டாந்துட்டாங்க சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்க டக்குனு சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு வாங்க சொல்லி. எங்களுக்கு எங்க மேல கொண்ட ஆதரவுனாலயா என்னத்துக்காக கொடுத்து அப்படி சொல்றாங்க? அவங்களோட பிராண்ட் இமேஜ் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி. வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய பிராண்ட் இமேஜ் அவங்க அவங்க எவ்வளவு வேணாலும் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய பேர் கெட்டு போக கூடாது, ஸ்பாயில் பண்ணக்கூடாது சொல்லி அவங்க எவ்வளவு வேணா. அதே மாதிரிதான் கடவுள் உங்களுக்காக என்ன வேணாலும் இடத்துக்கு அவர் ரெடியா இருக்கார் உங்களை வெற்றி பெற பண்ணார். ஏன்னா அவருடைய பிராண்டிங், அவருடைய இமேஜ் உங்களுக்குள்ள இருக்கு. ஆகவே தான் அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய அர்ப்பணிப்பை நாங்கள் சிலுவையில் பார்த்தோம். அவர் உங்களுக்காக எனக்காக நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, நாங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் எல்லாவற்றையும் அர்ப்பணித்திருக்கிறார். ஆமீன். அப்ப அவர் அந்த விக்டோரியஸ் அந்த லைஃப் எங்களுக்குள்ள இருக்கு. அதுக்கான மேனுவல் புக்கு போட்டு கொடுத்துட்டாரு. இப்படி போன சொன்னா நீ இப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனா மேனுவல் புக் படி வாழாம நாங்க நினைச்சபடி நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லி நான் நினைச்சபடி வாழணும்னு சொன்னா அது கம்பெனியுடைய ஃபெயிலியருக்கு, கம்பெனியுடைய ப்ராப்ளம் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நாங்களே இதாகிக்கொள்றோம். அப்ப ஆகவே நாங்கள் இன்னும் படிக்க போறோம். வாரக்கிழமை முக்கியமான ஒரு பாடம், God is not guilty. தேவன் குற்றமற்றவர், தேவியன் வாசிய நிர்தோஷி சொல்ற பாடம் அடுத்த கிழமை படிக்க போறோம். அதுல நாங்க இன்னும் பார்ப்போம், கடவுள் குற்றமற்றவர், அவர் எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டா செஞ்சிருக்கார். சரியா? நாங்க அவர் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிருக்கார், எல்லாவற்றையும் ஆர்டர் பண்ணிருக்கார். அப்ப நாங்க பார்க்க போறோம், அடுத்த உதாரணங்களை பார்க்க போறோம். ரைட், தேங்க்யூ பிரதர் மைக்கேல். வேற யாரு? வெரி இம்பார்ட்டன்ட், தி பிராண்ட் நேம். அவர் உங்களுக்காக அவர் பார்த்து கொண்டிருக்கார். நீங்க அவருடைய மாஸ்டர் பீஸ். நீங்க தோல்வி அடைவது அவருக்கு விருப்பம் கிடையாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அவருடைய பிள்ளை, அவருடைய வாழ்க்கை, நீங்கள் சுகமா இருப்பது விரும்புவாரா இல்லையா? விரும்புவார்.
விரும்புவார் நிச்சயமா. நீங்க ஏன்னா நீங்க அவருடைய மாஸ்டர் பீஸ், நீங்க நல்லா இருக்கும்னு சொல்லி எப்பவும் விரும்புவார். அப்ப அதுக்கான சில நியதிகளே வைத்திருக்கிறார். அதான் இருக்கும். தேங்க்யூ. வேற யாரு? கடைசி ஒரு ஆள் சொல்லி நாங்க முடிப்போம். வேற யாரு? நாங்க வாரக்கெல்லாம் படிக்க போறோம். கடவுள் சுகத்தை விரும்புறாரு, ஆனா சுகம் எங்களுக்கு கிடைக்காம இருக்கு. காரணம் என்ன? சரியா? சுகம் அதுக்கு வேற பாடமும் இருக்குது. ஆனா கொஞ்சம் ஷார்ட்டா கொஞ்சம் கனெக்ட் பண்றேன் நான் வாரத்துல. காட் இஸ் நாட் கில்ட்டி சொல்ற பாடத்துல. ஓகே, மனோஜ் பாஸ் ஏதாவது சொல்றீங்களா? பாஸ் அரசு ஏதாவது சொல்றீங்களா? பாஸ் ஜெகன், பாஸ் டிக்சன் நினைக்கிறேன் ஐபோன் இருக்குது. பாஸ் ஏதாவது சொல்ல இருக்குதா உங்களுக்கு? ஏதாவது உங்களுடைய கன்சர்ன்? ஒரு ஆள் பேசலாம். பாஸ்டர், என்னன்னா நாங்க காணாத தேவனை நாங்க விசுவாசிக்கிறோம். கண் கண்ட கூடவே இருந்த யூதாசுக்கு தன்னுடைய அழைப்பு தரிசனம் வந்து வேற விதமா இருந்துச்சு. தான் ஒரு பிழையான நோக்கத்துக்காக தேவனை கிறிஸ்துவை பின்பற்றினான். அப்ப இன்னைக்கு நாங்களும் எங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த கேதுரு மரத்தை போல நாங்க 30 அடி வளர்ந்துருந்தோம் அப்படின்னா எங்களுடைய ஆழம், நாங்க 10 அடி வளர்ந்துருந்தோம்னா எங்களுடைய ஆழம் 30 அடி இருக்குதா, கடவுளுக்குள்ள நாங்க எவ்வளவு தூரம் இருக்கிறோங்கிறத நாங்க சோதிச்சு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த காரியங்களை ஏன்னா முன்னுரிமை அவருடைய சமூகத்தில் அவரை நேசிக்க, அதான் உண்மையான ப்ரையாரிட்டி. அதாவது நாங்கள் முன்னுரிமை கொடுக்க இருக்கு, அது மிக முக்கியமானது. நான் நம்புறேன். அர்ப்பணிப்பு, உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அர்ப்பணி, அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த பாடத்துடைய பிரதான நோக்கம். ஏன்னா அவர் உங்களுக்காக முன்னுரிமை கொடுத்து அவர் அதை எல்லாவற்றையும் சித்தப்படுத்திட்டார், அர்ப்பணிப்பு செஞ்சுட்டார் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பதற்கு. அவருக்கு இனிமேல் செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் ஆர்டர் பண்ணி மேனுவல் புக்கையும் கொடுத்துட்டார். அந்த மேனுவல் புக் படி நடப்பவர்கள் அந்த ஜெயத்தை கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய எங்களோட அழைப்பு, எங்களுடைய தரிசனம்னு நாங்க சொல்றதுல எவ்வளவு தூரம் எங்களுடைய சுயம் இருக்கு அப்படிங்கிறத நாங்க ஆராய்ச்சி பார்க்கணும் பாச. கட்டாயம். நாங்க எங்களுடைய சுயத்தை பத்தி நாங்க பார்த்து கொண்டு சொன்னா எங்களுக்கு முன்பதாக போக முடியாது. ரைட், தேங்க்யூ வெரி மச். நினைக்கிற நேரம் போயிட்டு நாங்கள் முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களும் மூடி இருப்போம். நாங்கள் எல்லாரும் ஜெபம் செய்ய போகிறோம். ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எங்களுக்காக அர்ப்பணிப்பு செய்து எங்களுக்கு ஜெயத்தை நியமித்து வைத்து விருத்தி அடையப்படுவதற்கு, செழிப்படையப்படுவதற்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க ஆண்டவர். ஆண்டவர் உங்களுடைய பிராண்ட் நேம் நிமித்தமாக எனக்குள்ள உங்களுடைய சாயல் இருக்கிறபடி நான் அந்த வெற்றிக்கு அடைவதற்கு உங்களுடைய விருப்பம். ஆனா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம, அர்ப்பணிப்பு செய்யாம நான் அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாது. பிதாவே, நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தான ஆண்டவரை உங்களோடு முன்னுரிமை கொடுக்கணும். மற்ற காரியத்தை விட உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க உதவி செய்யப்படி நாங்க ஜெபம் பண்ணுவோம். நான் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் மனோஜ், நீங்க ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுக்க முடியுமா எங்களுக்கு? பாஸ்டர் மனோஜ், அது தேவையில்ல. பாஸ்டர் பாஸ்டர் இருக்கிறீங்களா? சத்தம் உங்களுக்கு கேக்குது இல்ல? கேக்குதா நான் சொல்றது? ஓகே ஓகே. பாஸ்டர் ஜெகன் ஒப்பு கொடுத்து ஜெபம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, மக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தியங்களுக்காக, இந்த வார்த்தைகளுக்காக, தகப்பனை பாஸ்டர் அலெக்ஸுக்காக, இந்த குழுவினருக்காக, இந்த அர்ப்பணிப்புக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆவியானவரே, தகப்பனை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் முழுமையான உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிந்த ஆண்டவர் வரைபடம் எங்களுடைய வாழ்க்கையில நீர் கற்றுக் கொடுக்கிறபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். தூய ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்தருள்வீராக. ஆழமாய் 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 மிகவும் ஆழமாய் உறுதியாய் நிற்க எங்களுக்கு கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஒவ்வொரு தலைவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு ஆண்டவர் உருவாக்குதலுக்காக உடைய சத்தியமுள்ள ஜீவனுள்ள மாறாத வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சங்கீதம் 138:8 படி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒரிஜினல் பிளான், உடைய ரியல் அந்த ஒரிஜினல் பிளானுக்காக நன்றி. நீர் ஒருபோதும் எங்களை நெகிழ விடாத தேவன் ஆண்டவர், ஒருபோதும் எங்களை ஆண்டவர் நீர் வெட்கப்படுத்தாத தேவன். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஒரிஜினல் பிளான், அந்த ஒரிஜினல் பிளானுக்காக நாங்கள் கடந்து போக நித்தமும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில இவ்விதமான அர்ப்பணிப்பு இருப்ப எங்களுக்கு உதவி செய்தல்வீராக. நீர் எங்களுக்காக எத்தனை காரியங்களை அர்ப்பணித்தீர்
ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை முழுமையான அர்ப்பணிப்புக்குள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்தல்வீராக. அத்தனை பேரையும் பலத்து விதமாய் வரும் நாட்களில் பயன்படுத்தும்படியாக இந்த சத்தியத்தின் மூலமாய் அநேகருக்கு இந்த கேதுரு மரமானது எத்தனை அந்த வேர்கள் எத்தனை பேரை தாங்குகிறதோ அவ்விதமாய் இந்த சத்தியம் அநேகரை தாங்க அநேகருக்கு ஆசீர்வாதமானதா இருக்க உதவி செய்தல்வீராக. ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் ஜெகன் பாபு, ரொம்ப நன்றி.